வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு மர்ம நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. செல்வம் தன் மனைவி மீனாவை பார்த்தான். அவள் தன் தாய் வீட்டுக்கு செல்லும் சந்தோஷத்தில் இருந்தாள். ஏங்க அப்படி பார்க்குறீங்க? மீனா, நீ ஊருக்கு போய் தான் ஆகணுமா? ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க. இவ்வளவு நாள் கழிச்சு போகப் போறேன். இப்ப போய் இப்படி கேட்கறீங்களே! நான் ஊருக்கு போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதுக்காக இல்ல மீனா. ஏற்கனவே உங்க அண்ணன் நம்ம மேல கோவத்துல இருக்கான். இந்த நேரத்துல உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு நீ அங்க போய்க்கிட்டு இருக்க. உங்க அண்ணன் கோவத்துல உன்னை ஏதாவது செஞ்சுட்டா? கவலையோடு சொன்னான் செல்வம். என்னங்க, எங்க அண்ணன் இன்னுமா என் மேல கோவத்துல இருப்பாங்க? நிச்சயம் இருக்காதுங்க. எங்க அண்ணனுக்கு நம்ம கல்யாணத்துல விருப்பம் இல்ல தான். ஆரம்பத்துல நம்ம மேல கோவமா தான் இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி இல்ல. அடிக்கடி எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி விசாரிக்கிறாராம். அண்ணன் பேச்ச கேட்காம தங்கச்சி விரும்பினவன யாரோட விருப்பமும் இல்லாம அவ விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த அண்ணனுக்கு தான் கோபம் வராது? அப்படித்தான் அவரும். எங்க அண்ணன பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவரு வெளியில தான் கோவக்காரரா தெரிவாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவரு தங்கங்க. உன் அண்ணன நீ விட்டு குடுத்துற மாட்டியே. சரி, கிளம்பு. பஸ் வந்துருச்சு. பாத்து போயிட்டு வா. அடிக்கடி ஃபோன் பண்ணு. அவள் கிராமத்துக்கு செல்லும் பேருந்து வந்து நிற்க, அதில் மீனாவை ஏற்றி வழி அனுப்பி விட்டான் செல்வம். பேருந்து நகர்ந்தது. செல்வத்துக்கு ஏனோ மனதில் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. அத்தனை பேர் எதிர்ப்பையும் மீறி தான் காதலித்த மீனாவை திருமணம் செய்து கொண்டான் செல்வம். ஆரம்பத்தில் பலமாக எதிர்ப்பிருந்தாலும் நாட்கள் ஆக ஆக அந்த எதிர்ப்புகள் குறைந்து இப்போது அம்மாவும் மகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் மீனாவின் அண்ணன் முகிலன் ஏற்கனவே முரடன். அரசியல் செல்வாக்கு வேறு. இவர்களுக்கு ஆரம்பத்தில் முகிலன் நிறையவே தொல்லைகள் கொடுத்தான். பலமுறை அவன் மேல் கொலை முயற்சி கூட நடந்திருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்து நாட்களை சந்தோஷமாகவே நகர்த்தி வந்தான் செல்வம். இப்போது மீனா அவள் தாய் வீட்டுக்கே சென்று கொண்டிருக்கிறாள். வீட்டுக்கு வந்த பிறகும் கூட செல்வத்துக்கு நினைவெல்லாம் மீனாவை பற்றியே இருந்தது. வந்து கட்டிலில் படுத்தான். தூக்கம் வரவில்லை. மீனா வீடு போய் சேர எப்படியும் மாலையாகிவிடும். எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் போய் சேர்ந்து விட்டால் சரி. செல்வம் புரண்டு படுத்தான். வாசலில் நிழலாடியது. நிமிர்ந்து பார்த்தான். அதிர்ந்தான். அங்கே கத்தியோடு புன்னகைத்தபடி மீனாவின் அண்ணன் முகிலன் நின்றிருந்தான். முகிலனை பார்த்ததும் திடுக்கிட்டு கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தான் செல்வம். முகிலன் அருகில் வந்தான். பக்கத்தில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்தான். என்ன செல்வம், அதிர்ச்சியா இருக்குதா? என்ன இங்க நீ எதிர்பார்க்கலல்ல? ஆமா, நீ எப்படி இங்க? முகிலன் புன்னகைத்தான். இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்றேன், கேளு. சொல்லவா? ம், உன்னை கொல்ல வந்தேன். செல்வம் இப்போது பெரிதாக அதிர்ந்தான். என்ன செல்வம் அப்படி பார்க்கற? உன்னை கொல்லத்தான் வந்தேன். பல முறை முயற்சி பண்ணியும் நீ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். உன்னை கொன்னே தீருவேன். உன்னை கொன்னுட்டு என் தங்கச்சிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். செல்வத்துக்கு வியர்த்து போனது. முகிலன், முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாத. இப்போ உன் தங்கச்சி முழுகாம இருக்கா. என்ன கொன்னுட்டா அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கைய பத்தி நீ நினைச்சு பாரு. என்ன, மீனா முழுகாம இருக்காளா? முகிலன் அதிர்ச்சியாகி கேட்க, ஆமா முகிலன், இப்போ அவ 3 மாசம். முகிலன் திகைத்தான். அவன் எண்ணமெல்லாம் தவிடு பொடியாகி போனது. மீனா இப்படி முழுகாமல் இருப்பாள் என்று முகிலன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. இவனை கொன்று அவன் நண்பனுக்கு மணமுடிக்க திட்டமிட்டிருந்தான். ஆரம்பத்திலிருந்தே செல்வத்தை அவனுக்கு பிடிக்கவே இல்லை. வேலைக்காரனாக அவர்கள் வீட்டுக்கு வந்தவன். அந்த வீட்டு பெண் மீனாவை எப்படியோ மடக்கி இவன் வலையில் விழ வைத்தவன். எப்படியும் அந்த வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று முடிவெடுத்த இருவரும் ராவோடு ராவாக வீட்டை விட்டு வந்து ஒரு கோவிலில் மாலை மாற்றிக் கொண்டனர். சின்னதாய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அதில் குடியிருந்து கொண்டே ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான் செல்வம். மாமியார் வீடு நல்ல வசதியான சொத்து சுகத்தோடு இருக்கிறது. முகிலனும் மீனாவை தவிர அந்த சொத்தை கொண்டாட யாரும் இல்லை. அந்த திட்டத்தை மனதில் வைத்துத்தான் மீனாவையே செல்வம் காதலித்தான். காதலித்தான் என்பதை விட காதலிப்பது போல நடித்தான் என்றே சொல்ல வேண்டும். எப்படியோ திட்டப்படி காதலித்து அவளை கல்யாணமும் பண்ணி கொண்டாயிற்று. கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவை அவள் தாயிடம் போனில் பேச வைத்தாயிற்று. இப்போது மீனா தாய் வீட்டுக்கு போகத் தொடங்கிவிட்டாள். இன்னும் கொஞ்ச நாளிலேயே தானும் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகப் போகிறோம்.
வேலைக்காரனாக இருந்த அதே வீட்டில் மாப்பிள்ளையாக நுழைய வேண்டும் என்கிற கனவோடு இருந்தவனுக்கு முகிலன் கத்தியோடு அவனை கொல்ல வந்தது செல்வத்துக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் செல்வம்தான் மனதில் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போன பிறகு எப்படியாவது யாருக்கும் சந்தேகம் வராத வகையில முகிலனை கொன்னு அந்த மொத்த சொத்துக்கும் நாம மட்டும்தான்னு உரிமை கொண்டாடணும் என்று முடிவெடுத்திருந்தான். இப்போது இவனை கொல்ல முகிலனே வீடு தேடி வந்ததை வைத்து பார்க்கும்போது இவனுக்கு இன்னமும் தன் மீது கோபமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது புரிந்து போனது செல்வத்துக்கு. எப்படி முகிலனின் கதையை முடிப்பது? மொத்த சொத்தையும் எப்பொழுதுதான் அனுபவிப்பது? மீனா முழுகாமல் இருக்கிறாள் என்று தெரிந்து தன்னை கொல்ல வந்த முகிலன் திரும்பி சென்று விட்டான். ஆனால் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அவனை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் தன் மீது யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவனை கொன்றே தீர வேண்டும். கிட்டத்தட்ட சபதமே எடுத்துக்கொண்டான் செல்வம். மாலை அந்த ஆட்டோ வந்து அந்த வீட்டின் அருகே நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் கௌரி. சுற்றிலும் பார்த்தாள். அது வந்து புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் ஒரு ஏரியா. வீடுகள் அவ்வளவாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. அவளுக்கு வயது 22. மாநிறம். பார்க்க அழகாக கிராமத்து பெண் போல இருந்தாள். ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். இவள் வருகைக்காகவே வீட்டு வாசலில் காத்திருந்த பார்கவி புன்னகைத்து இவளை வரவேற்றவாறே இவள் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டு வீட்டினுள் அழைத்துச் சென்றாள். அந்த வீடு கொஞ்சம் பெரிதாகவே இருந்தது. ஹாலை ஒட்டினார் போல டைனிங், 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு. ஏண்டி, இவ்வளவு பெரிய வீட்டுல நீ மட்டும்தான் தனியா இருக்கியா? ஆமா கௌரி, அதனாலதான் துணைக்கு ஒன்ன வர சொன்னேன். நீதான் வேலை தேடிக்கிட்டு விடுதியில தங்கி இருக்கிற. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். இது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஏரியா. வாடகையும் ரொம்ப கம்மி. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற வாடகைய 2 பேரும் பகிர்ந்துக்குவோம். வீடு சூப்பரா அழகா இருக்கு. விடுதியில இருக்கவே சங்கடமா இருக்கு. ஒரு ரூம்ல 4 பேரு. பங்கர் கட்டில். கீழே ஒருத்தர் மேல ஒருத்தர். அதுக்கே நிறைய வாடகை வாங்குறாங்க. ஆனா இது சூப்பரா இருக்கு. பார்கவி புன்னகைத்தாள். நீ ஒரு ரூம், நான் ஒரு ரூம், ஓகேவா? டபுள் ஓகே. ஆனா அக்கம் பக்கத்துல தான் வீடுகளே இல்ல. கௌரி, இது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஏரியா. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரேன், வீடுங்களா நிறைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த வாடகைக்கு வீடுகளே கிடைக்காது. நீ சொல்றதும் வாஸ்தவம் தாண்டி. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சூடா சமைச்சு வைக்கிறேன். கௌரி குளியல் அறைக்குள் சென்றாள். அவள் வருவதற்குள் பார்கவி சுட சுட சாதமும் முருங்கைக்காய் சாம்பாரும் எண்ணெயில் பொரித்த அப்பளமும் ரெடி பண்ணினாள். என்னடி, நீயா இவ்வளவு நல்லா சமைச்சது? சூப்பர்டி. உன்னை கட்டிக்க போறவன் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புகழ்ந்ததெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு முடித்ததும், கௌரி, இதுதான் உன்னோட ரூம். நான் காலையில கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸுக்கு போகணும். நான் போய் என்னோட ரூம்ல படுத்துக்கிறேன். நீயும் போய் படுத்துக்க. குட் நைட். குட் நைட். பார்கவி அவள் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். கௌரி தன் அறைக்கு சென்று கட்டிலில் படுத்தாள். எப்போதும் படுத்தவுடன் தூங்கிவிடும் அவள் இன்று தூக்கமே இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்தாள். புது இடம். அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது. கொஞ்சம் புழுக்கமாக இருக்கவே ஃபேனை போட்டாள். ஆனாலும் புழுக்கம் குறையவில்லை. பக்கத்தில் இருந்த ஜன்னலை பார்த்தாள். திறந்துவிட்டால் வெளிக்காற்று சில்லென்று வருமே. நினைத்தவள் அந்த ஜன்னலை திறந்தாள். சில்லென்ற காற்று முகத்தில் அடித்தது. அருமையான காற்று. அப்படியே தன் 2 கைகளை அந்த ஜன்னலில் பிடித்தபடியே அந்த காற்றை அனுபவித்தாள். காசு கொடுத்தாலும் வராத காற்று என்ன சுகமாய் இயற்கை கொடுக்கிறது. நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டில் தெரிந்தது. அதிர்ந்தாள். வெளியே அங்கே அத்தியாயம் 2. தர்மன் சிகரெட்டை பற்ற வைத்தான். 2 இழுப்பு இழுத்து விட்ட பிறகுதான் அவளை பார்த்தான். மீனா. மீனா பேருந்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் திடுக்கிட்டவன் பின்பு சற்று சுதாரித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை பார்த்து மீனாதானா என்பதை உறுதி செய்து கொண்டான். அவளேதான். அவள் எப்படி இவ்வளவு துணிச்சலுடன் இந்த கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாள்? வீட்டு வேலைக்காரனுடன் ஓடிப்போனவள் மீண்டும் இப்போதுதான் இங்கு வருகிறாள். அவள் தாயை பார்க்கவா? இவள் வருவது மீனாவின் அண்ணனுக்கு தெரியுமா? இவளையும் வீட்டு வேலைக்காரன் செல்வத்தையும் கொன்றுவிட வேண்டும் என்றல்லவா முகிலன் வெறியோடு சொல்லிக் கொண்டிருந்தான். இவள் இங்கு வந்திருப்பது தெரிந்தால் இவளை கொன்று விடுவானே. கொல்ல வேண்டும். இவளை கண்டந்துண்டமாக கொல்ல வேண்டும். ஒருவேளை தங்கை மீது திடீர் பாசம் வந்து அவன் இவளை கொல்லாமல் விட்டாலும்
தான் இவளை கொல்லாமல் விடப்போவதில்லை. எத்தனை அவமானம் இவளால்! இவளை தான் பெண் பார்க்க போன போதாவது தான் செல்வத்தை காதலிப்பதை ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாம். நிச்சய தாம்பூலமாகி திருமண தேதியும் முடிவான நிலையில், பத்திரிகை அடித்து அனைவருக்கும் கொடுத்த நிலையில், இரவோடு இரவாக வீட்டு வேலைக்காரன் செல்வத்துடன் ஓடிப்போய் விட்டாள். தர்மனின் ரத்தம் கொதித்தது. கண்கள் சிவக்க அவளை பார்த்தான். தற்செயலாக அவளும் இவனை பார்த்தவள் திடுக்கிட்டு போய் பார்வையை சட்டென்று வேறு பக்கம் திருப்பி நடையில் வேகத்தை கூட்டி நடந்தாள். தர்மன் அவள் போவதையே ஆக்ரோஷத்துடன் பார்த்தபடியே சிகரெட்டை பிடித்தான். அந்த வீடே இருட்டாக இருந்தது. பாலமுருகன் குளியலறையில் தன் உடம்பில் ஆங்காங்கே ஒட்டியிருந்த இரத்தக்கரையை தேடி தேடி கழுவினான். இருந்தாலும் சட்டையில் ஒட்டியிருந்த இரத்தக்கரை முழுவதுமாக போகவில்லை. துண்டை எடுத்து துடைத்தபடியே வெளியே வந்தான். அங்கே ரத்தம் வழிந்தோட அவள் சுருண்டு விழுந்து கிடந்தாள். பாலமுருகன் வந்து சோஃபாவில் அமர்ந்தான். சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை இழுத்து விட்டபடியே அவளை பார்த்தான். பல இடங்களில் இரத்த காயங்களுடன் உயிரற்று விழுந்து கிடந்தாள். பாலமுருகன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில்தான் அந்த அசைவு தெரிந்தது. பாலமுருகன் உற்று கவனித்தான். இன்னமும் அவள் உடம்பில் உயிர் நாடி துடித்துக் கொண்டிருந்தது. சட்டென்று எழுந்து அவள் மூக்கின் அருகே கை வைத்து பார்க்க திடுக்கிட்டான். இறந்து விட்டதாக நினைத்திருந்த அவள் உடம்பில் இன்னமும் உயிர் இருந்தது. இரவு. கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் பார்கவி. வெளியே பதட்டத்துடன் கௌரி நின்று கொண்டிருந்தாள். என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? ஏய், இந்த வீட்டுக்கு பின்னாடி என்னடி இருக்கு? பார்கவி புன்னகைத்தாள். ஓ, அதுவா? சுடுகாடு இருக்கு. ஏன்? ஏய், என்னடி, உனக்கு இந்த ஊர்ல வேற வீடே கிடைக்கலையா? இப்படி சுடுகாட்டுக்கு ஒட்டுன மாதிரி தான் வீடு கிடைச்சுச்சா? நான் காத்து வரலன்னு ஜன்னலை திறந்து பார்த்தா திக்குன்னு ஆயிடுச்சு. பார்த்தா சுடுகாடு. ஏண்டி, இதுக்கு போய் ஏண்டி இவ்வளவு பயந்துக்கிற? சுடுகாடுன்னா பேய் இருக்கும் பூதம் இருக்குங்கிற மூட நம்பிக்கையை நீ நம்புறியா? எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இல்ல. பின்னாடி சுடுகாடு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கே வந்தேன். இவ்ளோ பெரிய வீடு கம்மியான வாடகையில எங்க கிடைக்கும்? இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆகுது. இத பாரு, நானும் ஜன்னலை திறந்துதான் வச்சிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஒரு பேயோ பூதமோ கூட நான் பார்க்கல. கௌரி, இத பாரு, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஏரியா. இந்த சுடுகாட்டுல எப்பவோதான் பிணத்தை எடுத்துக்கிட்டு வந்து புதைப்பாங்க. மத்தபடி பகல் நேரத்துல நீ பார்த்தா நிறைய ஸ்கூல் பசங்க இங்க வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. நமக்குத்தான் இது சுடுகாடு. அந்த பசங்களுக்கு இது ஒரு விளையாட்டு மைதானம். அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த சுடுகாடு தான் மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு குறுக்கு வழி. இந்த சுடுகாட்டுல புகுந்துதான் நடந்து போவாங்க. பயமே வேண்டாம். நீ ஒண்ணுமே கவலைப்படாத. பயம் இல்லாம போய் படுத்துக்கோ. ஓரிரு நாள்ல எல்லாமே பழகிடும். பார்கவி சொன்னாலும் கௌரிக்கு இன்னமும் பயம் குறையவில்லை. திகிலோடு தான் அவள் அறைக்கு போனாள். போனவள் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஜன்னலை மூடினாள். தன் பையை திறந்து திருச்செந்தூர் முருகனின் போட்டோவை தலையணைக்கு கீழே வைத்துக்கொண்டு அதே கோவிலின் திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டாள். விளக்கை அணைத்தால் பயமாக இருக்கும். விளக்கை அணைக்காமல் எரிய விட்டாள். அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். அந்த விளக்கை அணைத்து விடலாமா? யோசித்தவள் எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கை அணைத்தாள். அந்த அறை இப்போது இருட்டாக இருந்தது. கண்களை திறந்து பார்க்க பயமாக இருக்கவே கண்களை இறுக மூடிக்கொண்டிருந்தாள். விடித்ததும் பார்கவியிடம் சொல்லிவிட்டு இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு விட வேண்டும். எப்பா, எவ்வளோ பயமா இருக்கு! பார்கவி பயமில்லாம எப்படித்தான் இருக்காளோ? நினைக்கையிலேயே வியர்த்து போனது அவளுக்கு. எவ்வளவு நேரம்தான் அப்படியே படுத்திருந்தாளோ தெரியவில்லை. விடியும் நேரத்தில்தான் உறங்கவே போனாள். காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்ன பார்கவி எழுந்து குளித்துவிட்டு ரெடியாகி வந்து கௌரியிடம் சொல்லிவிட்டு போக எழுப்பினாள். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த கௌரி கண்களை கூட திறக்காமல் முனகினாள். சரிடி, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். நீ கதவை நல்லா சாத்திக்கோ என்று சொல்லியபடியே அவளை தட்டி எழுப்பினாள். அரை தூக்கத்திலேயே எழுந்தவள் பார்கவி வெளியே போக கதவை மூடிவிட்டு வந்து கட்டிலில் விழுந்தாள். மீண்டும் நன்றாக உறங்கி போனாள். இரவு நேரம். அந்த பேருந்து நிலையத்தில் யாருமே இல்லை. பவித்ரா மட்டும்தான் தனியாக அவள் போக வேண்டிய பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாள். அந்த முக்கிய சாலையில் சில வண்டிகள் தான் சென்று கொண்டிருந்தது. பவித்ரா நேரம் பார்த்தாள். மணி 10. தான் போக வேண்டிய அந்த கடைசி பேருந்தும் போயிருக்குமோ? யாரையாவது கேட்கலாம் என்றால் தெருவில் ஆட்கள் கூட யாரையுமே காணவில்லை. பவித்ராவுக்கு திகில் பற்றி கொண்டது. சுற்றிலும் பார்த்தாள். ஒருவரும் இல்லை. தான் போக வேண்டிய கடைசி பேருந்தும் போய்விட்டிருந்தால் என்ன செய்வது?
எப்படி வீட்டுக்கு போவது? நினைக்கையிலேயே வியர்த்து போனது அவளுக்கு. ஏதோ ஒரு வேலையாக இங்கு வந்தவள், இந்த இரவு நேரத்தில் இப்படி வசமாக மாட்டிக்கொண்டாளே! ஒரு ஆட்டோ பிடித்து போய்விடலாமா? ம். அதுதான் சரியான யோசனை. அவள் முடிவெடுத்த அதே நேரம், அவள் முன் அந்த ஆட்டோ வந்து நின்றது. எங்கம்மா போகணும்? பவித்ரா சொல்ல, அந்த ஆட்டோக்காரன், அட அந்த பக்கம்தாம்மா என்னோட வீடு. நான் வீட்டுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கிறேன். வந்து உட்காரும்மா. பணம் எவ்வளவு? இத பாரும்மா, நீ ஏறலைனாலும் நான் அந்த பக்கம் தான் போக போறேன். இவ்வளோதான்னு இல்ல. நீ குடுக்கறத குடும்மா. பவித்ரா ஆட்டோவில் ஏறினாள். ஆட்டோ வேகம் எடுத்தது. அப்பா! நல்ல வேளை இந்த ஆட்டோ கிடைச்சது. இல்லனா இன்னும் அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே தனியா இருந்திருக்கணும். பயமா இருந்திருக்கும். அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த ஆட்டோ வழி மாறியது. பவித்ரா திடுக்கிட்டாள். ஏன் இந்த பக்கம் போறீங்க? நேரா தானே போகணும். சார், வழி மாறி போய்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆட்டோக்காரன் ஆட்டோவை செலுத்தியபடியே அவள் சொல்வதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் சிகரெட்டை பற்ற வைத்தான். பவித்ராவுக்கு இப்போது திகில் பற்றிக் கொண்டது. அத்தியாயம் 3. மீனாவின் போன் அலறியது. யார் என்று பார்த்தவள், அவள் கணவன் செல்வம்தான் என்று தெரிந்ததும் போனை எடுத்தாள். என்னங்க, எப்படி இருக்கீங்க? மீனா, நான் நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ எங்க இருக்க? வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? சொல்லுங்க. நீ ஒரு வேலை பண்ணு. முதல்ல மொட்டை மாடிக்கு வா. ஏங்க? மீனா, சொன்னதை செய். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நான் பேசணும். சரி, அப்படியே லைன்லயே இருங்க. நான் மொட்டை மாடிக்கு வந்து பேசுறேன். சொன்னவள் விடுவிடுவென மொட்டை மாடிக்கு வந்து, ம், இப்ப சொல்லுங்க. நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். மீனா, பக்கத்துல யாரும் இல்லல்ல? யாரும் இல்லைங்க. நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். சொல்லுங்க. நேத்து உன்னை பஸ் ஏத்தி அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேனா, உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க அண்ணன் என்னை கொல்ல வீட்டுக்கே வந்துட்டான். என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரா? ஆமா மீனா, உங்க அண்ணனை பார்த்ததுமே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அந்த நேரத்துல உங்க அண்ணன் என்னை கொன்னே ஆகணும்னு முடிவா இருந்தான். அப்பதான் என்னை காப்பாத்திக்க உங்க அண்ணன் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டேன். பொய் சொன்னீங்களா? என்ன பொய்? உங்க அண்ணன் என்ன கொன்னுட்டு உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு அந்த யோசனை வந்துச்சு. நீ 3 மாசம் முழுகாம இருக்கிறதா பொய் சொல்லிட்டேன். இந்த பொய்ய மட்டும் நான் சொல்லலைன்னா, இந்நேரம் உங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டிருப்பான். நான் சொன்னத உண்மைன்னு நம்பிட்டு திரும்பி போயிட்டான். மீனா, ஊர்ல நீயும் முழுகாம இருக்கிற மாதிரி நடி. என்னங்க, இந்த விஷயத்த எத்தனை நாளைக்குங்க மூடி மறைக்க முடியும்? ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. மீனா, அது எனக்கும் தெரியும். அதுக்காக இப்பவே என்ன சாக சொல்றியா? இது இப்போதைக்கு உங்க அண்ணன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க சொல்லி இருக்கிற பொய். சரிங்க, எங்க அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சா அப்ப என்னங்க பண்றது? அத அப்புறமா பாத்துக்கலாம். இப்போ நீ புள்ளத்தாச்சியா நடி. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்புறம் என்னங்க பண்றது? அப்புறம் கரு கலைஞ்சிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரியா? சரிங்க. சரி, சரி. போன வை. மீனா போனை அணைத்தாள். என்னம்மா சொல்றான் உன் புருஷன்? எதிரில் நின்றிருந்த முகிலன் கேட்க மீனா புன்னகைத்தாள். என்ன புள்ளத்தாச்சியா நடிக்க சொல்றான். மோசக்காரமா அவன். பாரு, என்னையே பொய் சொல்லி நம்ப வச்சுட்டான். மீனா, இப்ப சொல்லு. அவனை தீர்த்து கட்டவா? அண்ணா, என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தாராளமா. மீனா சொல்ல முகிலன் திட்டம் போட ஆரம்பித்தான். அதே நேரம் செல்வம் தாராவை இறுக்கி அணைத்தான். தாரா அவனின் உடும்பு பிடியிலிருந்து தப்ப முடியாமல் அதே நேரம் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்டன்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தான் கச்சிதமா பொருந்தும். என்ன உடம்பு உனக்கு என்றான். இதே பிடி மீனாவை பிடிச்சிருந்தா அவளோட எலும்பெல்லாம் இந்நேரம் உடைஞ்சு போயிருக்கும். பொண்ணுங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு சும்மா அப்படியே மேலோட்டமா தொடறது. அவங்கள முரட்டுத்தனமா பிடிச்சாலோ அவங்க கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாலோ அவங்க தாங்க மாட்டாங்க. மெல்ல பூ போல தொடணும். காம வெறியில அவங்கள கடிக்க கூட முடியாது. வலியில கத்துவாங்க. உயிர் போற மாதிரி துடிப்பாங்க. அந்த இடத்துல ஆணோட வெறித்தனத்தை எப்படி காட்டுறது? அதனால ஆண்களோட வெறித்தனத்தை அவங்க கிட்ட காட்டவே முடியாது. இன்னொரு வகை பெண்கள் எப்படி தெரியுமா? அவங்க கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கணும். உடல் முழுக்க கடிக்க விடுவாங்க. இறுக்கி அணைக்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ! இதுக்கு மேல என்னால படிக்கவே முடியல. நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு படிக்கிறேன். புகழ்ந்ததெல்லாம் போதும். எப்பதான் என்ன இந்த வீட்டுக்கு ராணி ஆக்க போறீங்க? செல்வம் சிரித்தான். முதல்ல நான் அந்த வீட்டுக்கு ராஜா ஆகுறேன்.
அப்புறமா உன்னை என்னோட ராணியாக்கிக்கிறேன். அதுதான் எப்போ? இந்த விஷயத்துலலாம் அவசரப்படக்கூடாது. பொறுமை அவசியம். முன்ன பின்ன யோசிக்காம களத்துல இறங்கிட்டா மாட்டிப்போம். சின்ன தப்பு இருந்தா கூட போதும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க கம்பி எண்ணணும். அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது. யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுக்கணும். முதல்ல முகிலன கொல்லணும். அப்புறம் மீனாவோட அம்மா. அதுக்கப்புறம் மீனா. இவங்களோட கதையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் அந்த சொத்துக்கும் நான் தான் ராஜா, நீ தான் ராணி சொல்லிவிட்டு அவளை மேலும் இறுக்கி அணைத்தான். கௌரி கண் விழித்தபோது மணி 10. எழுந்தவள் ரொம்ப நேரம் படுக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். பார்கவிக்கு சொல்லிவிட்டு போகலாம் என்றால் அவள் வேலைக்கு போயிருக்கிறாள். ராத்திரியே சொல்லியிருந்தால் இங்கிருந்து புறப்பட்டு போயிருக்கலாம். சொல்லாமல் எப்படி போவது? பார்கவி வந்த பிறகு அவளிடம் சொல்லிவிட்டு போகலாம். தீர்மானித்தவள் கட்டிலை விட்டு எழுந்தாள். குளித்தாள். மேகி இருந்தது. 5 நிமிடங்களில் ரெடி செய்து சுட சுட சாப்பிட்டாள். டிவி பார்க்கலாம் என்றால் டிவி இல்லை. மீண்டும் கட்டிலில் வந்து படுத்தாள். ஜன்னலுக்கு வெளியே சத்தம் கேட்டது. ஜன்னல திறந்து பார்க்கலாமா? இது பகல் வேளை, பயமில்லாமல் திறக்கலாம். கௌரி எழுந்தாள். ஜன்னல் அருகே வந்தவள் ஒரு நிமிடம் யோசித்தாள். எங்கிருந்தோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஜன்னலை திறந்தாள். வெளிச்சம் சுளீர் என்று வந்தது. அது சுடுகாடுதான். ஆங்காங்கே கல்லறைகளும் சிறு சிறு மண்டபங்களும், அதன் மேல் சில சிறுவர்கள் அமர்ந்தும் சில சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டும் இருந்தனர். சில சிறுவர்கள் அந்த மண்டபத்தில் ஒளிந்து அந்த கல்லறைகளின் பின்னால் ஒளிந்தும் விளையாடி கொண்டிருந்தனர். கௌரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடத்த பார்த்தா ராத்திரி அப்படி பயந்துகிட்டோம். இந்த இடத்த பார்த்து பயந்து போய் வேற இடம் தேட தீர்மானிச்சோமே. அவளுக்கு சிரிப்பு வந்தது. அந்த எண்ணத்தை இப்போது மாற்றிக்கொண்டாள். இனி இங்கதான் தங்க போறோம் தீர்மானித்தவள் பெட்டியில் அப்படியே இருந்த துணிமணிகளை எடுத்து பீரோவில் அடுக்கினாள். மீண்டும் ஜன்னல் அருகே வந்து நின்றாள். இப்போது இன்னும் நிறைய சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு சில பெரியவர்கள் அந்த சுடுகாட்டின் உள்ளே வந்துதான் அந்த முக்கிய சாலைக்கு சென்று கொண்டிருந்தனர். கௌரிக்கு இப்போது எந்த பயமும் இல்லை. பயம் எங்கோ தொலை தூரத்துக்கு சென்று மறைந்து போயிருந்தது. அப்பாடா, இப்ப எவ்வளவு தெளிவா இருக்கு மனசு. பார்கவி வர்றதுக்குள்ள ஏதாவது இரவு உணவு தயார் செய்யலாமா? கௌரி சமையல் அறைக்கு சென்றாள். இப்போது அந்த ஜன்னல் திறந்தே இருந்தது. அந்த சிறுவர்கள் இன்னமும் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த சுடுகாட்டில் இருந்த ஒரு மண்டபத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு உருவம் மட்டும் கொஞ்சம் பதட்டமாக சுற்றுமுற்றும் பார்த்தபடியே இருந்தது. இனிதான் திகில் ஆரம்பம். அத்தியாயம் 4. இருட்டு. தார் சாலையிலிருந்து விலகி அந்த ஆட்டோ மண் சாலையில் இறங்கியது. பவித்ரா பதறினாள். நேரா போகாம ஏன் வழி மாறி போறீங்க? அந்த ஆட்டோ ஓட்டுநர் சிகரெட்டை பற்ற வைத்து புகையை இழுத்து விட்டான். ரஞ்சித் அந்த வீடியோவை திரும்ப ஆன் செய்தான். நேரா போகாம ஏன் வழி மாறி போறீங்க? அந்த ஆட்டோ ஓட்டுநர் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே புகையை இழுத்து விட்டபடியே திரும்ப, அத்தோடு அந்த வீடியோ நின்று போனது. சண்முகம், முகம் காட்டுறதுக்குள்ள இந்த வீடியோ கட் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் இவ வீடியோ எடுக்கிறத பார்த்து தட்டி விட்டுருக்கணும். ஆமா, இந்த போன் எங்க கிடைச்சது? அது ஒரு காட்டு பாதை சார். ஆடு மேய்க்கிற சிறுவன் தான் இதை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்தான். அவன் எங்க? வெளியில தான் இருக்கிறாயா. சரி, கூப்பிடுங்க. சண்முகம் போய் அவனை அழைத்து வந்தார். காட்டில் ஆடு மேய்ப்பதால் வெயிலில் காய்ந்து கருப்பாக இருந்தான். அழுக்கான கிழிந்த டவுசரும் மேலே போட்டிருந்த பனியனில் பல ஓட்டைகளோடு அழுக்கு நிறைந்து வடுவடுவாக இருந்தது. எப்படியும் குளித்து பல நாட்கள் ஆகியிருக்க வேண்டும். உன் பேர் என்ன தம்பி? ஐயா, என் பேரு அன்பழகன். எல்லாரும் அன்புன்னு தான் என்ன கூப்பிடுவாங்க. சரி, இந்த போன் எங்க கிடைச்சது? ஐயா, இன்னைக்கு வழக்கம் போல ஆடு மேய்க்கலான்னு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த போன் கிடைச்சது. பார்த்ததும் அந்த போனை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டேன். ஆனா அந்த போன்ல இருந்து நிறைய போன் வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி ஆஃப் பண்றதுன்னே தெரியல. என் கூட ஆடு மேய்க்கிற இன்னொரு பையன்தான் இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருன்னு யோசனை சொன்னான். அதான் யா இங்க கொண்டு வந்து கொடுத்தேன். சரி தம்பி, என் கூட வந்து இந்த போனை எங்க எடுத்தியோ அந்த இடத்த கொஞ்சம் காட்டு. அந்த சிறுவன் ஆர்வத்தோடு தலையாட்ட ரஞ்சித் சண்முகத்தை பார்த்தான். ஐயா, ஜீப் ரெடியா தான் இருக்கு, கிளம்பலாம். இருவரும் அந்த சிறுவனோடு ஜீப்பை நோக்கி நடந்தனர். அந்த போலீஸ் ஜீப் தார் ரோட்டிலிருந்து விலகி மண் சாலையில் சென்றது. ஆரம்பத்தில் ஓரிரு வீடுகள் தென்பட்டாலும் போக போக அது இரு பக்கமும் மரங்களோடு அந்த காடு ஆரம்பமானது. சிறு சிறு குலுங்களோடு அந்த ஜீப் பயணமானது. கொஞ்ச தூர பயணத்திலேயே அது ஒரு பெரிய காடு என்பது தெரிந்தது. ஏன் சண்முகம், இந்த காட்டுக்கு எப்பவாவது வந்திருக்கிறீங்களா? ரஞ்சித் கேட்க, இல்லைங்கய்யா, இதுதான் முதல் முறை.
இந்த சிட்டிக்கு ஒட்டுனாப்புல இப்படி ஒரு காடு இருக்கிறதே இப்பதான் தெரியுது. இதுநாள் வரைக்கும் இப்படி ஒரு காடு இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆமா சண்முகம். நான் கூட இப்படி ஒரு காடு இங்க இருக்கும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. ரஞ்சித் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சிறுவன் இங்கதான் இங்கதான் என்றான். சண்முகம் ஜீப்பை நிறுத்தினார். ஐயா வாங்க ஐயா. அந்த சிறுவன் அழைத்து போக இருவரும் பின்தொடர்ந்தனர். அந்த சிறிய மண் சாலையிலிருந்து சற்று தள்ளி அந்த சிறுவன் ஒரு இடத்தை காண்பித்தான். அந்த இடத்தை பார்த்த ரஞ்சித், தம்பி நீ இந்த போனை எத்தனை மணிக்கு எடுத்த? அந்த சிறுவன் கொஞ்சம் யோசித்து விட்டு, காலையில 9 மணி இருக்குங்க ஐயா. தம்பி இந்த பக்கத்துல ஏதாவது பாழடைஞ்ச வீடோ இல்ல கிணறோ அல்லது குகை மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. அவனுக்கு யோசிக்க கொஞ்சம் நேரத்தை கொடுத்துவிட்டு அவனையே பார்த்தான் ரஞ்சித். இல்லைங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி இங்க அப்படி ஒரு இடமெல்லாம் இல்லைங்கய்யா. சொன்ன அந்த சிறுவன் உதட்டை பிதுக்கினான். சண்முகம், நீங்க எல்லா ஸ்டேஷன்லயும் யாராவது பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் பதிவாகி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிங்க. சண்முகம் போனை எடுத்து விசாரிக்க தொடங்கினார். ரஞ்சித் சுற்றிலும் நோட்டமிட்டான். சந்தேகப்பட்டு சில இடங்களில் சில புதர்களில் எட்டி பார்த்தான். அப்போதுதான் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் மற்றொரு சிறுவன் பதட்டமாக இவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். ரஞ்சித் அவனை புரியாமல் பார்த்து நின்றான். அப்போதுதான் சூரியன் மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டத் தொடங்கியிருந்த நேரம். காலையில் வேலைக்கென்று போன பார்கவி இன்னமும் திரும்பவில்லை. கௌரி நேரம் பார்த்தாள். மணி இப்போது 8ஐ நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்நேரம் வரைக்குமா வேலையில் இருப்பாள்? 6 மணிக்கெல்லாம் வந்து விடுவதாக சொன்னவள் இன்னமும் ஆளையே காணோமே. கௌரிக்கு பதட்டம் அதிகமானது. 2-3 முறை போன் பண்ணி பார்த்தாயிற்று. போன் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வருகிறது. கதவை திறந்து வாசலில் நின்று அந்த சாலையிலேயே நீண்ட நேரம் பார்த்தாள். எங்க போயிருப்பா? ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்யணும்? லேட் ஆகுதுன்னா காலையிலேயே சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்படி காத்திருக்கிற வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிக்கிற தவிப்பும் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? நேரம் சென்று கொண்டிருக்க அக்கம் பக்கம் இருந்த ஓரிரு வீடுகளின் விளக்குகள் கூட ஒவ்வொன்றாக சீரியல் முடிந்து அணைந்து கொண்டிருந்தது. கௌரி இப்போது நேரம் பார்த்தாள். மணி 10. தெருவிளக்குகள் ஒன்று கூட இல்லை. இனியும் வெளியே காத்திருக்க பிடிக்காமல் உள்ளே வந்து கதவை தாழிட்டாள். அந்த நேரத்தில்தான் கரண்ட் கட் ஆக வேண்டுமா? திக்கென்றது அவளுக்கு. வீடு முழுக்க ஒரே இருட்டு. இவ்வளவு நேரம் அமைதியாகவும் தைரியமாகவும் இருந்த அவளுக்குள் இப்போது பயம் பற்றி கொண்டது. எந்த இடத்தில் என்ன இருக்கு என்று கூட தெரியவில்லை. போனை எங்கே வைத்தோம்? படுக்கை அறையில்? கட்டிலின் மீது? அறை எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத அளவுக்கு இருட்டு. கௌரி அந்த இருட்டை அமைதியாக சில நொடிகள் பார்த்தாள். இப்பொழுது ஒவ்வொரு பொருளும் கண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தது. அவள் அறை இருந்த இடம் இப்பொழுது தெளிவாக தெரிய மெல்ல அவள் அறையை நோக்கி நடந்தாள். ஏனோ அந்த அறைக்கு போகவே இப்பொழுது அவளுக்கு பயமாக இருந்தது. அமைதி, அமைதி. மெல்ல அடி மீது அடி எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில்தான் அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டுமோ? பேயோ பூதமோ அவளை பின்தொடர்ந்து வருவது போல. ஏன் இப்படி தேவையில்லாம இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதிரியான நேரங்கள்ல வருது? அவளுடைய ரத்தம் ஜும் என்று உச்சந்தலையை தொட்டது. பின்புறம் திரும்பி பார்க்கலாமா? இன்னமும் அவள் முடிவெடுத்து திரும்பி பார்க்கவே இல்லை. அதற்குள் மனக்கண்ணில் அந்த உருவத்தின் மொத்த வடிவமும் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. கருத்த உருவம். போர்வை போர்த்தியபடியே முகம் மட்டும் வெளியே தெரிய, அந்த உருவத்தின் கண்கள் மட்டும் வெள்ளையாக, கன்னங்களில் ரத்தம் வழிந்தோட, அதன் பற்களில் சிகப்பாக ரத்தம் போல, சிரிப்பது போல. அந்த உருவம் அவளை பின்தொடர்ந்து வந்து மெல்ல மெல்ல அவள் தோள் மீது கை போடுவது போல ஒரு உணர்வு எழவே, திரும்பி பார்க்க கூட முடியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றாள். திரும்பி பார்க்கலாமா? அடி வயிற்றிலிருந்து ஏதோ ஒன்று ஜிவ்வென்று மேலே எழ முழுக்க வியர்த்து போனாள். திரும்பி பார்த்து உறுதி செய்யும் வரை இந்த பயம் விடாது. கண்களை இறுக மூடிக்கொண்டு திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து கொண்டு திரும்பினாள். இன்னமும் கண்கள் திறக்கவில்லை. கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பிறகுதான் மெல்ல கண்களை திறந்தாள். இருட்டு, இருட்டு. எந்த உருவமும் இல்லை. தான் கண்களை மூடி திரும்பும்போது ஏன் அந்த உருவமும் தன்னோடு சேர்ந்து தன் பின்னால் திரும்பி இருக்க கூடாது? பாழாய் போன கற்பனை இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் கூட வருதே. அப்போ இன்னும் அந்த உருவம் தான் பின்னாடிதான் இருக்குமா? எப்படி அதை உறுதி செய்யறது? சட்டுன்னு திரும்பி பார்க்கலாமா? அப்படி அந்த உருவம் இருந்தா? கௌரிக்கு இப்பொழுது மேலும் திகில் பற்றி கொண்டது. வீணாய் போன கற்பனையே மனிதனை பாதி கொன்று விடுகிறது. இதய துடிப்பு இப்போது அளவுக்கு அதிகமாக அடித்துக்கொள்ள சட்டென்று திரும்பி பார்த்தாள். இருட்டு, இருட்டுதான் கண்களுக்கு தெரிந்தது. இப்படி பயந்து சாவது வேண்டாம். போனை எடுப்போம். டார்ச் ஆன் செய்து கொள்வோம். இருட்டு விலகி போகும்.
பயமும் விலகி போகும். தீர்மானித்தவள் கட்டிலை தடவி தடவி தேடினாள். இங்குதானே வைத்தோம். ஆம். இப்போது போன் தட்டுப்படவே நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே அதை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் செய்ய போன போதுதான் அந்த சத்தம் கேட்டது. ஜன்னல் திறந்திருக்க அந்த சுடுகாட்டிலிருந்து அந்த சத்தம் கேட்டது. கௌரி டார்ச் லைட்டை ஆன் செய்யாமல் மெல்ல ஜன்னல் அருகே சென்று எட்டி பார்த்தாள். அதிர்ந்தாள். அங்கே அத்தியாயம் 5. சிதம்பரம். வயது கிட்டத்தட்ட 50. முன்தலை வழுக்கை விழுந்திருந்தது. முகத்திலும் கன்னத்திலும் சுருக்கம் தெரிய ஆரம்பமாகும் காலம். மீசைக்கு டை அடித்திருந்தார். விலை உயர்ந்த வெளிநாட்டு சென்ட் அடித்திருந்தார். அவரை சுற்றிலும் கமகமக்கும் வாசனை. சுவற்றிலிருந்து ஏசியின் காற்று சில்லென்று அடித்துக் கொண்டிருந்தது. பாலமுருகன் உள்ளே வந்தான். சார், எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பார்கவிய மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி போகாம நிறுத்தி வச்சிருக்கிறேன். சபாஷ் பாலமுருகன், நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன். நீ ஏதாவது பொய் சொல்லி அவளை அங்க கூட்டிக்கிட்டு வந்துடு. சொன்னவர் எழுந்தார். விடுவிடுவென வெளியே வந்தவர் அந்த ஆபீஸில் பார்கவி மட்டும் அமர்ந்திருந்ததை பார்த்து உள்ளுக்குள் சிரித்தபடியே ஆபீஸை விட்டு வெளியே வந்தார். BMW கார் தயாராக இருந்தது. கார் கதவை திறந்துவிட்ட டிரைவர் பவ்யமாக நின்று அவர் ஏறிய பிறகு கார் கதவை மூடி அவன் இருக்கையில் அமர்ந்து காரை கிளப்பினான். அது காற்றை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்தது. அதுவரை பொறுமையாக இருந்த பாலமுருகன் சிதம்பரம் போனதை உறுதி செய்து கொண்டு பார்கவியிடம் வந்தான். புன்னகைத்தான். பதிலுக்கு பார்கவியும் புன்னகைக்க, பார்கவி, எல்லாமே நம்ம திட்டப்படிதான் நடக்குது. அந்த கிழட்டு கிழவனுக்கு இன்னமும் இளம ஊஞ்சல் ஆடுது போல. இன்னைக்கு உன்னை கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு இருக்கான். பார்கவி புன்னகைத்தாள். நமக்கு அதுதானே வேணும். ஆமா, அவனோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பெருசா இருக்க போகுது, ஒன்னா அடையறதுதான். சரி, நானும் அந்த கிழவனும் கட்டில ஒன்னா இருக்கப்ப நீ கேமராவில ஜன்னலுக்கு பின்பக்கமா இருந்து வீடியோ எடுத்துடு. அதுக்கப்புறம்தான் இருக்கு அந்த கிழவனுக்கு. இருக்கிற சொத்தையெல்லாம் நம்ம பேர்ல மாத்திக்கணும். அதுதானே நம்ம திட்டமே. அந்த கிழவனை மடக்க நீ செஞ்ச சாகசம் சொல்லி முடியாதே. சரி சரி, வளவளன்னு பேசாம காரியத்துல இறங்குங்க. பார்கவி, இது ஆபீஸ். இங்க போய் எப்படி? ஐயோ, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தான். நான் சொன்னது சீக்கிரமா கெஸ்ட் ஹவுஸுக்கு போறத சொன்னேன். பார்கவி, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? அதுக்கு இல்ல, இப்ப புதுசா என்னோட வீட்ல கௌரின்னு என்னோட தோழி ஒருத்தி வந்திருக்கிறா. லேட் ஆனா பாவம், அவ பயந்துருவா. அதனாலதான் சீக்கிரமா போலான்னு சொல்றேன். பார்கவி, என்ன பேசுற நீ? இது நம்ம பல நாள் கனவு, திட்டம். அது இன்னைக்கு நிறைவேற போகுது. நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு யாரையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? சரி விடுங்க, நடங்க போகலாம். இருவரும் வெளியே வந்தனர். பாலமுருகன் தன்னுடைய பைக்கில் அவளை உட்கார வைத்துக் கொண்டு கிளம்பினான். பைக் வேகம் எடுத்தது அந்த கெஸ்ட் ஹவுஸை நோக்கி. கௌரியின் இதயம் தாறுமாறாக துடித்துக் கொள்ள ஜன்னலில் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே பயங்கர இருட்டு. பார்த்தவுடன் எதுவும் தெரியவில்லை. வெறும் சத்தம் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. கௌரி உற்று பார்த்தாள். மெல்ல மெல்லத்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கும் சம்பவம் தெரிய ஆரம்பித்தது. அங்கே அந்த இருட்டில் ஒரு உருவம் சுற்றுமுற்றும் பார்த்தபடி கைகளில் எதையோ கொண்டு வைத்துவிட்டு ஒரு கல்லறையின் பின்புறம் பள்ளம் தோண்டி கொண்டிருந்தது. யார் அது? அதுவும் இந்த நேரத்தில்? எதற்காக பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறான்? அவன் நொடிக்கு ஒருமுறை திரும்பி திரும்பி பார்த்து பள்ளம் தோண்டுவது அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. அவள் பயத்தில் வியர்த்து போய் நின்றாலும் அங்கே அந்த சுடுகாட்டை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இவள் இங்கிருந்து இருட்டு ஜன்னலில் பார்த்து கொண்டிருப்பது அந்த உருவத்துக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதைத்தான் இருட்டில் 1000 கண்கள் என்று சொன்னார்களோ என்னமோ. இப்போது அந்த உருவம் ஓரளவுக்கு பள்ளம் தோண்டிவிட்டு மீண்டும் ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்க்க கௌரி படபடக்கும் நெஞ்சத்தோடு இமைக்கவும் மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் இப்படி பயந்து பயந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கிறான்? எதை வச்சு மறைக்க? பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் வைக்கிறான்னு. அவள் கேள்விக்கு அவளே பதிலும் சொல்லிக்கொண்டு ஆர்வமாக அதே நேரத்தில் பயத்துடன் வியர்த்து போய் காத்திருந்தாள். பயந்து பார்த்திருந்தாள். அவளுக்கு ஒரு புறம் நெஞ்செல்லாம் திக் திக் என்று அடித்து கொண்டது. காரணம், அதே நேரம் அந்த உருவம் தான் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டால் சினிமாவில் வருவதைப் போல அந்த உருவம் தன்னை கொல்ல பின்தொடர்ந்து வருமோ? இந்த பேய் பிசாசு பயம் ஒரு புறம். இப்போது புதிதாக சுடுகாட்டில் இருக்கும் அந்த உருவம் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம் ஒரு புறம். பேசாமல் ஜன்னலை சத்தமில்லாமல் மூடிவிட்டு கட்டிலில் படுத்து விடலாமா? இப்படியும் நினைத்து பார்த்தாள் கௌரி. ஆனாலும் அவன் ஏன் பயந்து பயந்து குழிப்பறிக்கிறான்? அதில் எதை வைத்து மறைக்கப் போகிறான்? பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஒரு புறம்.
உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தைரியமாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அந்த உருவம் நிமிடத்துக்கு ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்ப்பது இவளுக்கு மேலும் ஆர்வத்தை அதிகப்படுத்தியது. மூச்சு காற்று கூட பெரிதாக விடாமல் அந்த உருவத்தையே பார்த்து நின்றாள் கௌரி. அந்த உருவம் இறுதியாக ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தான் தோண்டிய அந்த பள்ளத்தில் தனக்கு பின்னால் இவ்வளவு நேரம் மறைத்து வைத்திருந்த அந்த பெட்டியை எடுத்து அந்த பள்ளத்தில் வைத்து மடமடவென மண்ணை போட்டு மூடியது. கௌரி பதட்டமாக பார்த்து கொண்டிருக்க அந்த உருவம் பழையபடியே அந்த பள்ளத்தை சமமாக மூடிவிட்டு அடையாளமாக அதன் மேல் பக்கம் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அதன் மேல் வைத்துவிட்டு மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மடமடவென எழுந்து நடந்து கொஞ்ச நேரத்தில் அந்த சுடுகாட்டிலிருந்து அந்த உருவம் மறைந்து போனது. என்ன இருக்கிறது அந்த பெட்டியில்? புதையலா? இல்லை, அவன் திருடனாக இருக்க வேண்டும். தினமும் திருடிவிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று அந்த திருட்டு நகைகளை இந்த இடத்தில் எடுத்து வந்து மறைத்து வைத்துவிட்டு அடையாளமாக ஒரு கல்லை எடுத்து வைத்து விட்டு போகிறானோ? அந்த பெட்டியில் பணம், விலை உயர்ந்த நகை இவைதான் இருக்க வேண்டும். அதுதான் அத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்து வைத்துவிட்டு போகிறான். கௌரி சிரித்து கொண்டாள். பாவம் அவன், பல நாள் கஷ்டப்பட்டது ஒரே நாளில் இழக்கப் போகிறான். கௌரி தீர்மானித்து விட்டாள். அந்த பெட்டியில் இருக்கிற பொக்கிஷத்தை அபகரிக்க திட்டம் தானாக உதயமானது. எப்படியும் பார்கவி இல்லை. இப்போது இந்த நேரமே அந்த சுடுகாட்டுக்கு போய் அவன் மறைத்து வைத்திருக்கும் அந்த புதையலை அப்படியே பெட்டியோடு அள்ளி கொண்டு வந்து தன்னோட பெட்டியில் பத்திரமாக வைத்து மறைத்து விடிந்ததும் பார்கவிக்கு சொல்லிவிட்டு இங்கிருந்து போய்விட வேண்டும். ஒரே நாளிலேயே தன் தலைவிதி மாறப்போகிறது. இன்று சாதாரணமானவள், நாளை கோடீஸ்வரி. நினைக்கையிலேயே அவளுக்கு உச்சந்தலை குளிர்ந்து போனது. இவ்வளவு நேரம் அந்த சுடுகாட்டை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தவள் இப்போது அதே சுடுகாட்டுக்கு போக தீர்மானித்து விட்டாள். நினைக்கையிலேயே பயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஜாக்பாட் அடிக்கப் போகிறதல்லவா, அதை நினைக்கையில் அந்த பயம் எங்கோ காணாமல் போனது. தான் சென்று திரும்பும் வரை பார்கவி வந்துவிடக் கூடாது. அதற்குள் அந்த புதையலை அள்ளி கொண்டு வந்துவிட வேண்டும். தீர்மானித்தவள் மெல்ல அந்த இருட்டிலே நடந்து வந்து கதவை திறந்தாள். இருட்டு, இருட்டு, பயங்கரமான இருட்டு. ஒரு சின்ன சத்தம் கூட எழவில்லை. செருப்பை அணிந்து கொண்டு மெல்ல நடந்தாள். அதே நேரம் பயங்கர திகிலோடு அடி மீது அடி எடுத்து நடந்தாள். வீட்டின் பின்புறம் இருந்து சுடுகாட்டை நோக்கி. என்ன நடக்கப் போகிறது? ஐயோ, பயமாக இருக்கிறது. அத்தியாயம் 6. அந்த காடு மிக பெரியதாக இருந்தது. அந்த காட்டில் அந்த மரங்களுக்கு நடுவே அந்த சிறுவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். ரஞ்சித்தும் சண்முகமும் அவனை பார்க்க இவர்களோடு இருந்த சிறுவன் அன்பழகன், ராமு, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? அவன் பேர் ராமுவா? ஆமாங்கய்யா, இவனும் நானும் தான் தினமும் இங்க ஆடு மேய்க்க வருவோம். அந்த போனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க சொன்னதே இவன் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராமு என்கிற அந்த சிறுவன் வந்து நின்றான். என்னப்பா, ஏன் இவ்வளோ பதட்டமா ஓடி வர்ற? என்ன ஆச்சு? சார், அங்க ஒரு கொலையாகி இருக்கு சார், சீக்கிரமா வாங்க. அனைவரும் அதிர்ந்தனர். என்னப்பா சொல்ற? எங்க? வாங்க சார், காட்டுறேன். ராமு சொல்லிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு போனான். ஐயா, அந்த பவித்ரா தான் கொல்லப்பட்டு இருக்கணும். பாவம், இந்த காட்டுல வந்து கொன்றிருக்காங்க போல. ரஞ்சித் வேக வேகமாக நடந்தான். உச்சி வெயில் சுளீர் என்று அடித்துக் கொண்டிருந்தது. பள்ளம் மேடாக இருந்த அந்த காட்டில் அந்த சிறுவர்கள் இருவரும் லாவகமாக இறங்கி நடந்தனர். ரஞ்சித்துக்கும் சண்முகத்துக்கும் தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இவ்வளவு நேரம் சுளீர் என்று அடித்துக் கொண்டிருந்த அந்த வெயில் இப்போது மொத்தமாக காணாமல் போயிருந்தது. அந்த அளவுக்கு அந்த இடத்தில் மரங்கள் நிறைந்திருந்தன. என்னங்கய்யா, திடீர்னு இருட்டு ஆன மாதிரி ஒரு பிரம்ம? வெயில் உள்ள வராத அளவுக்கு மரங்கள் இருக்கு. ஆமா சண்முகம், இந்த இடத்துல மட்டும் பாருங்க, எவ்வளவு மரங்கள். ஆமாங்கய்யா, அது போதாதுன்னு புதர் பாருங்க. தப்பு தண்டா செய்யறதுக்கு நல்லா வசதியா தான் இருக்கு. சண்முகம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த சிறுவன் ராமு கை காட்டினான். அங்கே அந்த பள்ளத்தில் இருவரும் மெல்ல எட்டி பார்த்தனர், அதிர்ந்தனர். அங்கே அந்த பள்ளத்தில் ரஞ்சித் சண்முகத்தை பார்க்க சண்முகம் பேரதிர்ச்சிக்கு ஆளாகி இருந்தார். அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது. சிதம்பரம் முன்னெச்சரிக்கையாக கார் டிரைவரையும் வாட்ச்மேனையும் திட்டமிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டிருந்தார். கேட் திறந்தே இருந்தது. வண்டியை உள்ளே நிறுத்திவிட்டு பாலமுருகன் கேட்டை மூடினான். அந்த கெஸ்ட் ஹவுஸின் மதில் சுவர் சுமார் 10 அடி உயரத்தில் இருந்தது. யாரும் எட்டி பார்க்கவோ இல்லை கயிறு கட்டி உள்ளே வரவோ முடியாது.
வண்டியின் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் சிதம்பரம். இப்போது அவர் மொத்தமாக ஆளே மாறி போயிருந்தார். ஆபீஸில் கோட்டும் சூட்டுமாக இருந்த அவர் இப்போது நைட் கோட்டில் இருந்தார். பார்கவியை அசடு வழிய வரவேற்றார். வெளியே நின்ற பாலமுருகனையும் உள்ளே வரச் சொன்னார். அவன் புரியாமல் உள்ளே செல்ல கதவை தாழிட்டார். அந்த கெஸ்ட் ஹவுஸ் மிக பெரியதாக கிட்டத்தட்ட பங்களாவை போல இருந்தது. பார்கவியும் பாலமுருகனும் பிரமித்து போய் அந்த வீட்டையே பார்த்தபடி இருந்தனர். சிதம்பரம் ஃப்ரிட்ஜை திறந்து அவர்களுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுத்தார். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இப்படியாப்பட்ட வீட்டையெல்லாம் நான் சினிமாவில தான் பார்த்திருக்கிறேன். நிஜத்துல பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. பாலமுருகன் சொல்ல சிதம்பரம் புன்னகைத்தார். சரி, ஜூஸ் குடிங்க. சார், எதுக்கு என்ன இங்க கூட்டிக்கிட்டு வர சொன்னீங்க? பார்கவி புரியாதவளாக நடித்தாள். காரணமாத்தா? பார்கவி, உனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சிதம்பரம் சொல்லிக்கொண்டே பார்வையால் பார்கவியை அளந்தார். பார்கவி அவரின் பார்வை அம்புகளை தாக்குப்பிடிக்க முடியாதவளைப் போல நெளிந்தாள், நடித்தாள். பாலமுருகன் புரிந்து கொண்டு, சார், நான் வெளியில இருக்கிறேன் சொல்லிவிட்டு கிளம்பி போனவனை சிதம்பரம் தடுத்தார். பாலமுருகன், நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு. சார், நான் எப்படி இங்க? சிதம்பரம் புன்னகைத்தார். உனக்கும் இங்க நிறைய வேலை இருக்கு, ஒரு நிமிஷம் இரு வரேன் சொன்னவர் அந்த அறையை நோக்கி நடந்தார். பாலமுருகன் பார்கவியை பார்க்க அவளும் அவனை புரியாமல் பார்த்து நின்றான். உள்ளே போனவர் வரும்போது கையோடு அதை கொண்டு வந்தார். கேமரா. சார், எதுக்கு இது? சிதம்பரம் சிரித்தார். சிரித்தபடியே சிகரெட்டை பற்ற வைத்தார். இந்த கேமரா, நானும் பார்கவியும் படுக்கை அறைக்கு போறோம். நீ உள்ள வந்து எங்க 2 பேரையும் வீடியோ பிடி. அவர் அப்படி சொல்ல சொல்ல பாலமுருகனும் பார்கவியும் ரொம்ப பெரிதாக திடுக்கிட்டனர். தர்மா கட்டிலில் படுத்திருந்தான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. கண்களை வெறுமெனே மூடியிருந்தான். மீனாவை எப்படியும் பழிவாங்க வேண்டும். அவளை இப்படியே உயிரோடு விட்டால் இப்படித்தான் தினம் தினம் தூக்கமில்லாமல் சாக வேண்டும். அவளை கொன்றுவிட்டால் நிம்மதியாக தூக்கம் வரும். மீனாவை எப்படி கொல்வது? எங்கே வைத்துக் கொள்வது? யோசனையில் ஆழ்ந்தபடியே படுத்தவன் அப்படியே உறங்கி போனான். நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த செல்வம் அந்த ராத்திரி வேளையில் திடுக்கிட்டு எழுந்தான். தொண்டையெல்லாம் வறண்டு போயிருந்தது. தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருக்கவே கட்டிலை விட்டு சமையலறைக்கு சென்று குடத்தில் இருந்த தண்ணீரை சொம்பில் மொண்டு குடித்தான். பிறகு மீண்டும் கட்டிலில் வந்து அமர்ந்தான். இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த எண்ணம் விழித்து கொண்டது. முகிலனை எப்படி தீர்த்து கட்டுவது? யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு அவன் கதையை எப்படி முடிப்பது? அவனை கொன்று அந்த வீட்டுக்கு போய்விட்டால் போதும். அவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த வீட்டில் காலடி கூட எடுத்து வைக்க விடமாட்டான். அவன் கதையை முடித்து விட வேண்டும். அப்புறம் அந்த வீட்டில் ஈஸியாக நுழைந்து விடலாம். பிறகு மாமியாரை சமயம் பார்த்து அவளுடைய கதையையும் முடிக்க வேண்டும். அப்புறம் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் மீனா மட்டும்தான் வாரிசு. அவளிடம் நயவஞ்சகமாக பேசி அந்த மொத்த சொத்தையும் தன் பேரில் மாற்றிக்கொள்ளலாம். அவளை உடனே கொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் விட்டு வைப்போம். தொடர்ந்து தலைகள் விழுந்தால் யாருக்காவது சந்தேகம் வந்துவிடும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. கிடைப்பது தாமதமானாலும் அது நிலையானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை நிரந்தரமாக அனுபவிக்க முடியும். தாராவிடம் வாக்கு கொடுத்தபடி அவளை ராணியாக்கி கொள்ள வேண்டாம். அவளை எப்போதும் போல ஊறுகாய் போலத்தான் தொட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கைப்பட்டதோ. அவள் இந்த வீட்டுக்கு ராணியா? செல்வத்துக்கு சிரிப்புதான் வந்தது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதை அவள் அப்படியே நம்பிவிட்டாள். ஆம், மீனாவை கொன்றுவிட்டு ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்வோமா? திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. செல்வம் உறுதி செய்து விட்டான். இப்படி பல வகையாக யோசித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சத்தமில்லாமல் அந்த உருவம் அவன் இருக்கும் இடம் நோக்கி கத்தியோடு நெருங்கிக் கொண்டிருந்தது. முகிலன் நெருங்கினான். மொட்டை மாடி. மீனா வானத்தையே பார்த்தபடி இருந்தாள். மீனா, இப்ப யோசிச்சு என்ன பண்றது? நீதான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பரதேசி நாய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. அவனை பாரு, உன்னையும் என்னையுமே கொல்ல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆமாண்ணா, நீங்க சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. இந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் எனக்கு அதிர்ச்சியாச்சு. வேலைக்காரனா அவன் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தாலும் அவனை நான் எந்த அளவுக்கு உண்மையா காதலிச்சேன் தெரியுமா? ஆனா அவன் அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வேற ஒரு பொண்ணு கூட. ச்சே, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. அது போராதுன்னு அவன் நம்மளையே கொல்லவும் முயற்சி பண்ணியிருக்கிறான். அண்ணா, அவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நாம அவனை கொல்லணும். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ சொல்லிட்டல்ல, விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அந்த நாய் கூட இருக்கிற பொம்பளை யாருன்னா? அவளா? அவள் ஒரு விலை மாது. பேரு தாரா.
இன்னைக்கு இவன் கூட இருப்பா, நாளைக்கு வேற யார் கூடயாவது இருக்கா. அண்ணா, என்ன கொன்னுட்டு அவள கட்டிக்க பாக்குறானே. மீனா, நீ அந்த கவலைய விடு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, புரியுதா? சரி மீனா, நீ போய் படு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சொன்னவன் மீனாவை அனுப்பிவிட்டு அவன் மட்டும் இன்னமும் மொட்டை மாடியிலேயே ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். எப்படி செல்வத்தை திட்டம் போட்டு தூக்கலாம் என்று. தூக்கி எறியப்பட்டது பவித்ராவின் செல்போன். அந்த உருவம் இப்போது பலமாக சிரித்தது. இது பெரிய காடு. இங்க நீ என்னதான் சத்தம் போட்டாலும் உன்னை காப்பாத்த யாருமே இங்க வரப்போறதில்ல. வீணா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத. அதையும் மீறி நீ கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணுனா எல்லாமே காத்துல கலந்து இந்த செடி கொடிக மரங்களுக்கு தான் கேட்கும். அந்த செடியும் கொடியும் மரங்களும் உன்னை காப்பாத்த வராது. வீணா உன்னோட எனர்ஜிய வேஸ்ட் ஆக்காம அமைதியா வா. பவித்ரா சுற்றுமுற்றும் பார்த்தாள். எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு. பெரிய பெரிய மரங்கள் தான் அவள் கண்களுக்கு தெரிந்தன. இதில் கத்தினாலும் கதறினாலும் காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை. அந்த மர்ம மனிதன் ஆட்டோவை வேகமாக செலுத்தினான். பவித்ரா செய்வதறியாமல் படபடக்கும் நெஞ்சோடு வியர்த்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள் தாரா. துண்டிலிருந்து புடவைக்கு மெல்ல மாறினாள். சங்கு போலிருந்த ஸ்டிக்கர் பொட்டை புடவைக்கு ஏற்ற நிறத்தில் வைத்துக்கொண்டு தயாராக வாசலை பார்த்து நின்றாள். அப்போதுதான் வாசலில் அந்த கார் வந்து நின்றது. அதிலிருந்து அவன் இறங்கினான். கௌரி முழுக்க முழுக்க வியர்த்து போயிருந்தாள். மின்சாரம் இல்லாததனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பயங்கர இருட்டு. ரொம்ப சுற்றி வளைத்து ஒன்றுமில்லை. வீட்டிலிருந்து சற்று தள்ளி நடந்து இடதுபுறம் திரும்பினால் அந்த சுடுகாடு. மதில் சுவர் இல்லாத அந்த சுடுகாட்டில் உள்ளே நுழைவதற்கே பயமாக இருந்தது கௌரிக்கு. நேற்று இரவு இதே சுடுகாட்டை நினைத்து நினைத்து பயந்தவள் இன்று அதே சுடுகாட்டுக்குள் பயத்தை எங்கோ வைத்துவிட்டு துணிவுடன் நுழைகிறாள். நெஞ்செல்லாம் படபடத்தது. துணிவே துணை. அவள் துணிவையே துணைக்கு அழைத்து கொண்டு அந்த இருட்டில் அந்த சுடுகாட்டில் திகிலோடு நடந்தாள். பாலமுருகன் குனிந்து இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தவளின் மூக்கருகே கை வைத்து பார்த்தான். அதிர்ந்தான். அவள் இறந்திருப்பாள் என்று நினைத்திருந்த பாலமுருகனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவள் இன்னமும் உயிரோடு இருந்தாள். அவளை குத்தி போட்ட கத்தி தூர கிடந்தது. அதை எடுத்து வந்தான். அந்த கத்தியில் ஒட்டியிருந்த ரத்தத்தின் பிசுபிசுப்பு இன்னமும் குறையவில்லை. அவள் கண்கள் திறந்து அவனை பார்த்தாள். கையெடுத்து கும்பிட்டாள். பாலமுருகன் கண்டுகொள்ளவே இல்லை. கத்தியோடு அவளை நெருங்கினான். அத்தியாயம் 7. சிதம்பரம் புன்னகைத்தார். என்ன, 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? அதிர்ச்சியா இருக்கா? இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? பார்கவி, உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. நீ என்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் உன்னை நான் எப்பவும் அடையறதுக்கு நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். நடித்தாள். பார்கவி, அவசரப்படாத. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். வயசான என்னால எதுவும் செய்ய முடியாது. வீட்டுல அழகான மனைவி இருக்கா. வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா. ஆனாலும் உன் மேல எனக்கு சபலம். உன்னை ஒரு முறையாவது அடையணும்னு பல நாளா மனசு தவிக்குது. இந்த வயசுல இதெல்லாம் தேவையான்னு நீ கேட்கலாம். நான் என்ன பண்றது? நீ கேட்கிற பணத்தை தரேன். என்னை வந்து இன்பலோகத்துல ஆழ்த்திடு. சார், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. பார்கவி, யாருமே அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல. அவர்கள் உருவாக்கப்படுறாங்க. சொல்லிவிட்டு பாலமுருகனை பார்த்தார் சிதம்பரம். பாலமுருகன், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். நீங்க எங்க 2 பேரையும் அழகா படம் பிடிக்கணும். சார், நானா? ஆமா, நீங்க தான். எனக்கு எப்பப்பெல்லாம் அதை பார்க்க தோணுதோ அப்பவெல்லாம் அதை போட்டு பார்த்து ரசிக்கலாம் இல்லையா? அதனாலதான். நானே ஒரு மூலையில கேமராவை வச்சு எடுத்துருவேன். ஆனா அது ஒரே கோணத்துல மட்டும்தான் இருக்கும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சிதம்பரம் புன்னகைத்தார். இல்ல சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. பாலமுருகன், நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதா? அப்போ இது என்ன? சிதம்பரம் தன் போனில் இருந்து அந்த வீடியோவை காட்டினார். பாலமுருகன் அதை பார்த்தவன் பெரிதாய் அதிர்ந்தான். அங்கே அதில் பாலமுருகன், அவனுடன் அவனுடன் அவள். யார் அவள்? அந்த சிறுவன் கை காட்டிய இடத்தில் ரஞ்சித்தும் சண்முகமும் பார்த்து பெரிதாக அதிர்ந்தனர். அந்த சிறுவன் காட்டிய அந்த இடம் இவர்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்தது. சண்முகம் பார்த்து பேரதிர்ச்சி ஆகியிருந்தார். அவர் நினைத்து பார்த்ததே வேறு.
பவித்ரா தான் பிணமாகி இருப்பாள் என்று நினைத்திருந்தார். ஆனால் அங்கே அங்கே ஒரு ஆணின் பிணம். இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை இருவரும். என்ன சண்முகம், பவித்ரா தான் பிணமாக இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க ஒரு ஆணோட பிணம் இல்ல இருக்கு. அதாங்கய்யா எனக்கும் புரியல. அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பவித்ரா எங்க? அவளோட நிலைமை என்ன ஆச்சு? சரி வாங்க, கிட்ட போய் பார்ப்போம். அனைவரும் அந்த உடல் கிடந்த இடத்தை நோக்கி நடந்தனர். அந்த பள்ளத்தில் இறங்கவே சிரமமாக இருந்தது. சண்முகம், கொலைய வேற எங்கேயோ செஞ்சுட்டு பிணத்தை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல. நானும் அப்படித்தாங்கய்யா சந்தேகப்படுறேன். அந்த பள்ளத்தில் இறங்கி அந்த பிணம் இருந்த இடத்தை நோக்கி சென்றனர். அது ஒரு ஆணின் பிணம். குப்புற விழுந்து கிடந்தது. ரஞ்சித் சண்முகத்தை பார்த்தான். அதை புரிந்து கொண்ட சண்முகம் தன் கைகளுக்கு உறையை மாட்டிக்கொண்டு அந்த பிணத்தின் அருகே மெல்ல நடந்தார். சிறுவர்கள் இருவரும் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அருகில் சென்ற சண்முகம் அந்த பிணத்தை திருப்ப குனிந்தார். சிறுவர்களின் இதய துடிப்பு அதிகமாக துடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. ரஞ்சித் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தவன் யாரோ தங்களை மறைந்திருந்து பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்படவே எப்பொழுதும் மறைத்து வைத்திருக்கும் துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். எந்நேரமும் அதை உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும். ரஞ்சித் சுற்றிலும் பார்வையை செலுத்தினான். அடர்ந்த காடு, சுற்றிலும் மரங்கள், கண்களுக்கு யாரும் தென்படவில்லை. இருந்தாலும் அவனது உள் மனது எச்சரித்தது. சண்முகம் அந்த உடலை திருப்பினார். முகம் அதிக அளவில் சேதமடைந்திருந்தது. அவன் தூங்கும் போதோ அல்லது அவனை வேறு விதமாக கொன்றுவிட்டோ அந்த முகத்தின் மேல் பெரிய கல்லை கொண்டு போட்டிருக்க வேண்டும். உடலில் வேறு எங்கும் காயங்கள் இல்லை. ரஞ்சித் அந்த உடல் இருந்த இடத்தின் அருகே சென்றான். அந்த முகத்தை உற்று பார்த்தான். அந்த இடத்தை சுற்றி பார்வையால் துழாவினான். தடயங்கள் ஏதாவது கிடைக்குமா என்று. சண்முகம், இந்த சட்ட பேண்ட்ல துழாவி பாருங்க. முகவரியோ அல்லது அவனை பத்தின ஏதாவது தகவலோ கிடைக்கலாம். சண்முகம் சட்டை பையிலேயும் பேண்ட் பையிலேயும் கையை விட்டு துழாவி அதை வெளியே எடுத்தார். அது இருட்டு. மின்சாரம் இல்லாமல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருட்டு. கௌரி அந்த சுடுகாட்டில் காலடி எடுத்து வைக்கும் போதே உடம்பில் ஜும் என்றது. அந்த சுடுகாடு சற்றே பெரியதாக இருந்தது. அந்த உருவம் தோண்டிய இடம் நெருங்க நெருங்க கொஞ்ச தூரம் நடக்கத்தான் வேண்டியிருந்தது. அவள் மெல்ல நடந்தாலும் ஒவ்வொரு கல்லறையையும் கடக்கும் போதும் அந்த கல்லறையின் மேல் கருப்பாக ஒரு உருவம் அமர்ந்திருப்பதைப் போல ஒரு கற்பனை. இது அவள் கற்பனைதான். ஏன் தான் இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் கற்பனை வந்து பயமூட்டுகிறதோ? அந்த சின்ன சின்ன கல்லறைகளை கடந்து வந்து விட்டாள். இப்போது ஒரு மண்டபம் தெரிய கூடவே ஒரு சத்தமும் கேட்டது. கௌரி திடுக்கிட்டாள். என்ன சத்தம் அது? ஒரு குழந்தை அழும் சத்தமா? இந்த சுடுகாட்டில் இந்த நேரத்தில் எங்கிருந்து வந்தது? அந்த குரலை, அந்த அழுகுரலை அமைதியாக கேட்டாள். இது ஒரு குழந்தையின் அழுகுரல் போல தெரியவில்லை. யாரோ ஒரு பெண் அழுகிறாள். எங்கிருக்கிறாள்? எங்கிருந்து அந்த அழுகுரல் கேட்கிறது? கௌரி நின்றாள். பக்கத்தில் சற்று தள்ளி அந்த பெரிய மண்டபம். அந்த இருட்டில் அந்த மண்டபத்தை பார்க்க கூட பயமாக இருந்தது. அவள் இதயம் தாறுமாறாக துடித்து கொள்ள வியர்வையால் முழுக்க நனைந்து போயிருந்தாள். திரும்பி பார்க்கலாமா? இவ்வளவு நேரம் இல்லாத குரலால் அவள் கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். இப்படி ஒரு குரலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ வந்தோமா, அந்த இடத்தில் தோண்டி பார்த்தோமா, இருப்பதை அள்ளி கொண்டு போனோமா என்று நினைத்தவள் இப்போது புதிய திகில் பற்றி கொள்ள அடுத்த அடி எடுத்து வைக்கவும் முடியாமல் நின்றிருந்தாள். திரும்பி பார்க்கலாமா? முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினாள். அந்த அழுகுரல் மீண்டும் கேட்கவே கௌரி மெல்ல திரும்பினாள். அதிர்ந்தாள். அங்கே அந்த இருட்டில் அந்த இருட்டில் அந்த மண்டபத்தில் அந்த மண்டபத்தின் நடுவே ஒரு உருவம். ஒரு பிள்ளையை படுக்க போட்டு ஒரு பெண் தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருந்தாள். கௌரி உற்று பார்த்தாள். காண்பது நிஜமா? ஒரு பிள்ளையை படுக்க போட்டு அழுது கொண்டிருப்பது பேயா அல்லது உண்மையான பெண்ணா? சில கதைகளில் வருவது போல அவள் பிள்ளை சிறு வயதிலேயே இறந்திருக்க வேண்டும். அந்த வேதனை தாங்காமல் இவளும் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது ஆவியாக அந்த பிள்ளையை படுக்க வைத்து அந்த வேதனையில் அழுது கொண்டிருக்கிறாளோ? கற்பனை. இது அவளுடைய கற்பனை. அந்த மண்டபத்தில் பிள்ளையோடு அழுது கொண்டிருக்கும் காட்சி கூட கற்பனையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லையே. ஆண்டவா, யார் இவர்கள்? அந்த பெண் இப்போது தன் கைகளால் மார்புக்கு அடித்துக் கொண்டு அழுகிறாள். அருகில் சென்று கேட்போமா? வேண்டாம். யார் எப்படி போனால் நமக்கு என்ன? அது பேயாக இருந்தால் என்ன செய்வது?
வந்த வேலையை கவனிப்போமா அல்லது வீட்டுக்கு சென்று விடுவோமா? இவ்வளவு தூரம் துணிந்து வந்தாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் அந்த இடம், அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் வந்துவிடும். முதலில் அதை அள்ளுவோம். நினைத்தவள் சிந்தனையை சிதறவிடாமல் நேர்கொண்ட பார்வையோடு கொஞ்சம் வேகமாக நடந்தாள். பின்புறம் அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. நெருங்கினாள். அந்த இடத்தை நெருங்கினாள். இதயம் அதிகமாக துடித்துக் கொண்டது. எங்கேயும் சிந்தனையை சிதறவிடாமல் வந்ததால் இது முடிந்தது. அந்த இடம் வந்தது. அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் வந்தது. அந்த இடத்தின் மீது அடையாளமாக வைத்துச் சென்ற பெரிய கல் ஒன்று இருந்தது தெரிந்தது. அந்த இடம்தான், இந்த கல்தான். அப்போதுதான் கௌரி அந்த தவறை செய்தாள். யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தாள். பெரிதாக அதிர்ந்தாள். அங்கே அவளுக்கு பின்புறம் அவளுக்கு பின்புறம் அந்த உருவம் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. மோகன் சிகரெட்டை பற்ற வைத்தான். நேரம் பார்த்தான். மணி இரவு 10. இந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சிகரெட்டை முழுவதுமாக இழுத்து முடித்தவன் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தான். அவனுக்கு வயது 30 இருக்கும். திருமணம் ஆகவில்லை. அவ்வப்போது விலைமாதுவை தேடி போவான். இரவு முழுவதும் இருந்துவிட்டு சில 1000 ரூபாயை திணித்துவிட்டு வருவான். அப்படி வரும் வழியில்தான் அவளை கவனித்தான். யாரோ ஒரு பெண், ஒரு அழகான பெண் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாள். மோகன் ஆட்டோவின் வேகத்தை குறைத்தான். சுற்றிலும் நோட்டமிட்டான். ஆட்கள் யாரும் இல்லை. ஆட்டோவை அவள் அருகே நிறுத்தினான். என்னம்மா, எங்க போகணும்? அவள் சொன்னாள். மோகன் சிரித்தான். நான் கூட அந்த பக்கம்தாம்மா போறேன், வந்து உட்காரு. எவ்வளவு ஆகும்? காசா முக்கியம்? இவள்தான் முக்கியம். யோசித்தவன், நீ வரலன்னாலும் நான் அந்த பக்கம்தான் போக போறேன். ஏதோ நீ குடுக்கறத குடுமா. அவள் வந்து ஏறினால் போதும் என்று இருந்தது அவனுக்கு. அந்த வார்த்தை அவளை ஏதோ செய்ய சிறிதும் யோசிக்காமல் அந்த ஆட்டோவில் ஏறினாள். ஆட்டோ வேகம் எடுத்தது. தெருவில் வண்டிகள் கூட குறைவாகத்தான் இருந்தது. இவளை அந்த காட்டு வழியில கடத்தி கொண்டு போய் வேட்டையாடணும் தீர்மானித்தவன் வண்டியை யூ டர்ன் எடுத்து அந்த காட்டு வழியில், அந்த மண் சாலையில் இறக்கினான். ஏன் இந்த பக்கம் போறீங்க? நேராத்தானே போகணும். பின்புறம் இருந்து அவள் சொல்ல மோகன் கேட்டும் கண்டுகொள்ளவில்லை. சார், வழி மாறி போறீங்க, ஏறக்குறைய கத்தினாள். மோகன் மீண்டும் சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை இழுத்து விட்டான். அவள் மீண்டும் கத்தவே திரும்பினான். திடுக்கிட்டான். அவள் கையில் போன் கேமராவை ஆன் செய்திருந்தாள். மோகன் சற்றும் யோசிக்கவில்லை. சட்டென்று அதை தட்டிவிட்டான். அந்த போன் அந்த இருட்டில் எங்கோ போய் தூர விழுந்தது. அந்த ஆட்டோ அந்த இருட்டை கிழித்து கொண்டு அந்த பள்ளம் மேடான சாலையில் சிறு சிறு குலுங்களோடு சென்று கொண்டிருந்தது. மாதவியின் டிக்டாக் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தான் பாலமுருகன். அவளின் மொத்த டிக்டாக் வீடியோவையும் ஒன்று விடாமல் தொடர்ந்து பார்ப்பவன். அவளின் யூடியூப் சேனலை ஃபாலோ செய்து பெல் பட்டனையும் ஆன் செய்து வைத்திருந்தான். அவளது எந்த வீடியோ வெளியானாலும் அவன் போனில் நோட்டிபிகேஷனில் தெரிந்து உடனே அந்த வீடியோவை பார்த்து அவளுக்கு கமெண்ட்டும் பண்ணிவிடுவான். பதிலுக்கு மாதவி அவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நாளும் தவறியதில்லை. அப்படியான பழக்கம் நாளடைவில் இருவரும் போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு ஒரு நாள் ஹோட்டலில் இருவரும் சந்திக்க முடிவானது. அவளை பார்க்க இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. ஒரு அழகு தேவதையை சந்திக்க போகிறோம் என்கிற நினைப்பே அவனை தூங்க விடாமல் செய்தது. ஆசையோடு விடியும் வரை காத்திருந்தான். விடிந்ததும் குளித்து முடித்து அவள் சொன்ன ஹோட்டலுக்கு 8 மணிக்கே சென்று காத்திருந்தான். மாதவி வருவதாக சொன்னதே 10 மணிக்கு. ஆனால் இவன் அதுவரை பொறுத்திருக்க முடியாதவனாக அவ்வளவு சீக்கிரமாக போய் காத்திருந்தான். மாதவி 10:30க்குத்தான் அந்த ஹோட்டலுக்கே வந்தாள். அவள் அழகில் சொக்கித்தான் போனான். மாதவியின் டிக்டாக் வீடியோ பற்றி நிறையவே புகழ்ந்து பாராட்டினான். அவளுக்கு பிடித்த உணவை ஆர்டர் செய்து இருவரும் சாப்பிட்டனர். நீண்ட நேரம் பாலமுருகன் புகழ்ந்ததை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அவனையும் டிக்டாக் வீடியோவில் தன்னுடன் ஜோடி சேர்ந்து நடிக்குமாறு கேட்க அதை கேட்டு அவன் சிரித்தாலும் அவனுக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்தது. காரணம் மாதவி. அந்த கனவு தேவதையோடு கூட நடிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவனுக்கு உள்ளுக்குள் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் மாதவி விடவே இல்லை. அவனை தன்னோடு ஜோடி சேர்ந்து நடித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க அவனும் சம்மதித்தான். மறுநாளே ஒரு டூயட் பாடலுக்கு இருவரும் ஜோடி சேர்ந்து நடித்தனர். அந்த வீடியோவை யூடியூபில் போட்டு அதிகம் பாராட்டு பெற்றனர். அதற்கு பிறகும் இருவரும் ஜோடியாக சேர்ந்து பல வீடியோக்களை வெளியிட்டனர். அந்த பழக்கம் அதோடு நிற்கவில்லை.
இருவரையும் காதல் என்கிற பெயரில் கொஞ்ச நாட்கள் சுற்றிவிட்டு அடுத்து கொஞ்ச நாட்களிலேயே இருவரும் ஒன்றாக கலந்தனர். அந்த நேரத்தில் மாதவி மற்றொருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவனுடன் ஜோடி சேர்ந்து டிக்டாக் வீடியோவை வெளியிட பாலமுருகன் கொதித்து போனான். அவளிடம் தன்னை விட்டு நீ யாருடனும் நடிக்க கூடாது என்று கட்டளையிட்டான். அதை அவள் கண்டு கொள்ளவே இல்லை. அவள் ஒரு சுதந்திர பறவை. தனக்கு கட்டளையிட இவன் யார்? அந்த புதியவனோடவே தொடர்ந்து நடித்து பல வீடியோக்களை வெளியிட்டாள். பாலமுருகனுக்கு இது மேலும் ஆத்திரத்தை கூட்டியது. ஒரு நாள் பாலமுருகன் அவளை தனிமையில் சந்தித்து அந்த வீடியோவை காட்டினான். அதை பார்த்த மாதவி அதிர்ந்தாள். அது மாதவியும் பாலமுருகனும் ஒன்றாக இருந்தபோது அவளுக்கே தெரியாமல் பாலமுருகன் எடுத்த வீடியோ. தன்னை விட்டு வேறு யாருடனாவது நடித்தால் அந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்ட மாதவி மிரண்டுதான் போனாள். அவன் சுயரூபம் தெரிந்து அவள் இதயம் நொறுங்கி போனது. இருந்தாலும் அவள் மனம் தளரவில்லை. அவனை கண்டும் கொள்ளவில்லை. தொடர்ந்து அந்த புதியவனுடனேயே நடித்தாள். பாலமுருகன் ஆத்திரத்தில் அந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டே விட்டான். அதற்கப்புறம் நடந்தவைகளை சிதம்பரம் விவரிப்பார். என்ன பாலமுருகன், அப்படி பாக்குற? இந்த வீடியோவுல இருக்கிறது நீதானே? பாரு, எவ்வளவு அழகா வீடியோ பிடிச்சிருக்கிற. பாலமுருகன் அமைதியானான். சரி, உங்களோட இருக்கிற இந்த பொண்ணு யாரு? சார், அது வந்து பாலமுருகன், நீங்க மழையில முழுசா நனைஞ்சிட்டீங்க. அப்புறம் முக்காடு எதுக்கு? ம், சொல்லுங்க. சார், அது வந்து அவ பேர் மாதவி. நிறைய டிக்டாக் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அவங்க கூட பழக்கமாகி அது அப்படியே காதலா மாறி அந்த காதல் நாளடைவுல காமமா மாறி நாங்க 2 பேரும் நிறைய வாட்டி ஒண்ணு கூடி இருக்கோம். சரி, 2 பேரும் படுக்கைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அதையே இப்படி வீடியோ பிடிச்சீங்க? சார், எப்பவாவது அது தேவைப்படும். அத வச்சு மிரட்டலாம். தேவைப்படும்போது பணம் காசு பிடுங்கலாம். மொத்தத்துல அவ நமக்கு அடிமை போல. ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்குனா அது எப்படி நமக்கு உதவுமோ அப்படி. எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் நாம சொல்றபடி அவங்கள ஆட்டி வைக்கலாம். அதனாலதான் அந்த மாதவிக்கே தெரியாம நாங்க இருக்கிறத படம் பிடிச்சிட்டேன். சபாஷ். அப்புறம்? சிதம்பரம் கேட்டார். சார், அதுக்கப்புறம் மாதவி என்னை விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த வீடியோவை காட்டி மிரட்டுனேன். அப்பவும் அவ கண்டுக்கவே இல்ல. நான் உடனே என்ன செஞ்சேன், இந்த வீடியோவை இணையதளத்துல பரவ விட்டுட்டேன். அவ வாழ்க்கையே நாறி போச்சு. வெளியில தலை காட்டவே முடியல. அதுக்கப்புறம் அவ என்ன ஆனாலோ தெரியல. பாலமுருகன், அதுக்கப்புறம் நடந்தத நான் சொல்லட்டுமா? சார், உங்களுக்கு மாதவிய தெரியுமா? ம், நல்லா தெரியும். எப்படின்னு கேக்குறியா? அவள பெத்தவனே நான் தானே. சார், அதிர்ந்தான் பாலமுருகன். மாதவி என்னோட ஒரே பொண்ணு. நிறைய செல்லம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவ விருப்பப்படி சந்தோஷமா வாழ அனுமதிச்சேன். சின்ன வயசுல நாம தான் எதையும் அனுபவிக்கல. ஆனா அவ அப்படி இருக்கக்கூடாது. அவ விருப்பப்பட்டதையெல்லாம் அனுபவிக்கட்டுமேன்னு சுதந்திரமா விட்டுட்டேன். அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் அவள கண்டிச்சிருக்கணும். வழக்கமா பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்படி விட்டதோட விளைவுதான் டிக்டாக்ல அவ நடிச்சதை தடுத்திருந்தா இந்த விபரீதமே நடந்திருக்காது. என்னோட அன்பு மகள் உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அத கண்டுக்காம விட்டதோட விளைவு மாதவியோட மரணம். சார், மாதவி செத்துட்டாங்களா? செத்துட்டா. அவள சாகடிச்சதே நீதான். சார், அதிர்ந்தான் பாலமுருகன். நட்டிக்காத பாலமுருகன். என் அன்பு மகள் மாதவிய கொன்னவன் நீதான். நீ மட்டும் அந்த வீடியோவை இணையதளத்துல வெளியிடாம இருந்திருந்தா அவ ஏன் தற்கொலை பண்ணிக்க போறா? சந்தோஷமா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தவளோட வாழ்க்கையில குறுக்கிட்டு காதல்ங்கிற பேர்ல அவளோட தனிமையில இருந்ததும் இல்லாம அத ரகசியமா படம் பிடிச்சு அவளை மிரட்டி அந்த வீடியோவை 4 பேர் பாக்குற மாதிரி இணையத்துல விட்டு அந்த சுதந்திர பறவைய வீட்டுக்குள்ளேயே அடங்கி அத நினைச்சு நினைச்சு குமுற வச்சு கடைசியில அவளை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டியே. இப்போ மாதவி உயிரோட இல்லடா. என்னை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு நிரந்தரமா போயிட்டா. சொன்ன சிதம்பரம் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து பருகினார். பாலமுருகனும் பார்கவியும் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தனர். சிதம்பரம் தொடர்ந்தார். பாலமுருகன், உன்னை அப்படியே விட்டுடக்கூடாது. உனக்கு நான் தண்டனை தரணும். என்ன தண்டனை தரலாம்? மரண தண்டனை. பாலமுருகன் அதிர்ந்தான். ஆமா பாலமுருகன், நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும். நீ செத்துடு என்று சொல்லிவிட்டு பார்கவியை பார்த்தார். பார்கவி, உனக்குத்தான் மரண தண்டனை. இப்போது பார்கவியும் அதிர்ந்தாள். சார், எனக்கா? நான் எந்த தப்பையும் பண்ணலையே. சிதம்பரம் புன்னகைத்தார். பார்கவி, நீ பொய் சொல்ற. நீயும் பாலமுருகனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டம் போட்டீங்களே.
நீயும் நானும் ஒண்ணா இருக்கிறத பாலமுருகன் பின்பக்க ஜன்னல்ல இருந்து படம் பிடிச்சு என்ன மிரட்டி என்னோட பணத்தையும் சொத்தையும் எல்லாம் அபகரிக்க ஒரு திட்டம் போட்டீங்களே. இந்த சொத்தை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகம் பண்ணி சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா? அத ஒரே நாள்ல அபகரிக்க திட்டம் போடுறீங்க. பார்கவி, நீ என்கிட்ட நின்னு பேசும்போதெல்லாம் உன் மேல சபலப்படல. மாறா உன் மேல எனக்கு அனுதாபம் தான் வந்துச்சு. என்னோட மகள் வயசுதான் உன்னோடது. எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் வரல. பார்கவி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லவளா இருந்த நீ இவனோட சேர்ந்து நீயும் சாக்கடையா மாறிட்டியே. உன்னை மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா ஒரு முறை எப்ப உனக்கு அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்க மனசு வந்துச்சோ அப்பவே நீ சாக்கடை தண்ணி ஆயிட்ட. உன் மனசுல இனி எப்பவுமே அந்த எண்ணம் தான் ஓடும். அதனால நீயும் செத்துடு. சிதம்பரம் சொல்ல பாலமுருகனும் பார்கவியும் அவர் காலில் விழுந்தனர். சார், எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க. சிதம்பரம் சிரித்தார். உங்களை மன்னிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. ஆனா ஒரு வேலை பண்ணுவோம். உங்களை நான் கொல்ல போறதில்ல. சிதம்பரம் சொல்ல தப்பித்தோம் என்று இருவரும் பெருமூச்சு விட்டனர். ஆனால் சிதம்பரம் தொடர்ந்தார். உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கத்தி தர போறேன். 1 மணி நேரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க போறேன். மணி இப்போ சரியா 8. நான் என்னோட அறைக்கு இப்போ ஓய்வு எடுக்க போறேன். சரியா 9 மணிக்கு திரும்பி வந்துருவேன். நான் வரும்போது நீங்க யாராவது ஒருத்தர் இறந்து போயிருக்கணும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு விடுதலை. யாரு உயிரோட இருக்கிறது யாரு சாகிறதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு நான் திரும்பி வரும்போது யாராவது ஒருத்தர் இறந்திருக்கணும். புரியுதா? சொன்னவர் தன் நைட் கோட்டிலிருந்து அதை வெளியே எடுத்தார். கத்தி. 2 கத்திகள் புத்தம் புதிதாக மின்னின. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கத்தி. நீங்களா முடிவெடுத்து நீங்களே யாரு யார வேணும்னாலும் குத்திக்கோங்க. எனக்கு ஒரு உயிர் போயிருக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சரியா வருவேன். ஒருத்தர் இறந்து போயிருக்கணும். உயிரோட இருக்கிற இன்னொருத்தரை நான் விடுதலை பண்ண போறேன். இந்தாங்க, கத்திய வாங்கிக்கிட்டு ஆரம்பிங்க. சரியா 9 மணிக்கு நான் என்னோட அறையில இருந்து வருவேன். ஒருத்தர் இறந்திருக்கணும். இன்னும் என்ன தாமதம்? ஆரம்பிங்க. சொன்னவர் கத்தியை நீட்டினார். அவர்கள் இருவரும் அதிர்ந்து போய் நடுக்கத்துடன் அதை வாங்கி கொண்டனர். சரி, நான் போய் என்னோட அறையில ஓய்வு எடுத்துக்கிட்டு வரேன். சொன்னவர் அவர் அறையை நோக்கி திரும்பினார். அதே நேரம் அந்த குரல் கேட்டது. சிதம்பரம். குரல் கேட்டு சிதம்பரம் திடுக்கிட்டு திரும்ப அங்கே பாலமுருகனும் பார்கவியும் கத்தியை அவருக்கு நேராக காட்டியபடியே சிரித்தனர். சிதம்பரம் இப்போது அதிர்ந்தார். பாலமுருகன் பெரிதாக சிரித்தான். டேய் சிதம்பரம், லூசாடா நீ? வயசுதான் ஆயிருக்கு, புத்தி இல்ல. கத்திய எங்க 2 பேருக்கும் ஒவ்வொன்னு கொடுத்துட்டு போறியே. இப்போ இதே கத்திய வச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ உன்னையே கொல்ல போறோம். கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு மரண பயத்தை காட்டிடியேடா கேட்டு நாயே. எப்படி எப்படி 1 மணி நேரம் நீ டைம் கொடுப்பியா? நாங்க யாராவது ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகணுமா? இன்னொருத்தனுக்கு நீ உயிர் பிச்சை போடுவியா? வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு தான் மூளையே இல்லையே. இருந்தா இப்படி எங்களுக்கு கத்திய குடுப்பியா? சொன்னவர்கள் இப்போது அவரை நெருங்கினார்கள். சிதம்பரம் வியர்க்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 9. என்னன்னா ஏதோ யோசனையில இருக்கீங்க? மீனா கேட்க ஏதோ சிந்தனையில் இருந்த முகிலன் குரல் கேட்டு திரும்பினான். நம்ம உடம்ப சுத்தி எந்நேரமும் நம்மள விழுங்க தயாரா இருக்கிற மலைப்பாம்ப எப்படி கொல்றதுன்னு யோசனையில இருக்கேன். மீனா சிரித்தாள். செல்வம் மலைப்பாம்பா? அவன் ஒரு பல்லு பிடுங்கின மொக்க பாம்பு. அவனை கொல்றதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்க? மீனா, அவனை சாதாரணமா நினைச்சிடாத. அவன் ஒரு சகுனி மாதிரி. நாம ஒரு திட்டம் போட்டா அவன் ஒரு திட்டம் போட்டு நம்மளையே திசை திருப்பி நம்ம கதையவே முடிச்சிடுவான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவனை நெருங்கறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிக்கணும். ஐயோ அண்ணா, நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவன் நம்மள போட்டுடுவான். மீனா, அவசரப்படாத. அவன்கிட்ட நம்ம நேரடியா மோத வேண்டாம். அவனோட காதலி தாரா மூலமா அவனை தீத்து கட்டிடலாம். தாரா இதுக்கு சம்மதிப்பாளா? அவ பணத்துக்காக எது வேணாலும் செய்வா. பணத்தை வீசுனா நாம சொல்றத செஞ்சுட்டு போறா. அவளை நீங்க சந்திக்க போறீங்களான்னா? ஆமா மீனா, செல்வத்தை கொல்ல அவனோட காதலியே தான் சரியான தேர்வு. அப்பதான் அவனுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. சரிண்ணா, எப்படியோ அவன் கொல்லப்பட்டா சரி. தாராவை பார்க்க எப்ப போறீங்க? இன்னைக்கு சாயங்காலம். தாராவின் வீடு. வாசலையே பார்த்து நின்ற தாரா கார் ஒன்று வீட்டின் வாசலில் நிற்பதை பார்த்து வந்தவனை வரவேற்க வெளியே வந்தாள். காரிலிருந்து இறங்கினான் முகிலன். ஏற்கனவே அவளை பார்க்க முன் அனுமதி வாங்கியிருந்த முகிலனை தாரா வரவேற்றாள். அவனை தனி அறைக்கு அழைத்து போனாள் தாரா. கட்டிலின் மேல் அமர்ந்தவன்
தான் கொண்டு வந்திருந்த பெட்டியை திறந்தான். அத்தனையும் பணம். அதை பார்த்து தாரா வாயை பிளந்தாள். ஏன், என்ன 1 வருஷத்துக்கு புக் பண்ண போறீங்களா? இந்த பணமெல்லாம் 1 வருஷத்துக்கு இல்ல, 1 மணி நேரத்துக்கு. தாரா கண்களை அகல விரித்தாள். எனக்கு புரியலையே, புரியும்படியா சொல்லுங்க. இந்த பணம் மொத்தமும் உனக்குத்தான். ஆனா இது உன்னோட உடம்புக்கு இல்ல, நீ செய்ய போற ஒரு சின்ன காரியத்துக்கு. காரியமா? என்ன அது? நீ ஒரு கொலை பண்ண போற. என்ன? தாரா அதிர்ந்தாள். பிறகு சுதாரித்து கொண்டு, யார கொலை பண்ணணும்? என்னோட தங்கச்சி புருஷன் செல்வத்தை. முகிலன் சொன்ன உடனேயே அந்த பெட்டியை எடுத்து தன்னோடு அணைத்து கொண்டாள். முகிலன் தன்னிடம் இருந்த அதை அவளிடம் கொடுத்தான். இந்தா, இத இந்த விஷத்த பால்ல கலந்து கொடுத்துடு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் பரலோகம் போயிடுவான். அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொல்லு. அவனோட உடலை நான் எடுத்துக்கிட்டு போய் எரிச்சிடுறேன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சத்தம் கேட்டது. சபாஷ்! குரல் கேட்டு திரும்பிய முகிலன் அதிர்ந்தான். அங்கே செல்வம் நின்றிருந்தான். இவன் எப்படி இங்கு வந்தான்? இவ்வளவு நேரம் இவன் இங்குதான் உள்ளே இருந்திருக்கிறான் போல. சிதம்பரம் வியர்த்து போனார். பாலமுருகனும் பார்கவியும் அந்த புத்தம் புதிய கூர்மையான கத்திகளை அவருக்கு நேராக காட்டியபடி நின்றிருந்தனர். டேய் சிதம்பரம், முதல்ல நாம என்ன செஞ்சாலும் நல்லா யோசிச்சுதான் செய்யணும். முன்ன பின்ன யோசிக்காம முடிவெடுத்தா இப்படித்தான் முழிக்கணும். டேய் சிதம்பரம், காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இவ்வளவு நேரம் உன் பக்கம் அடிச்ச காத்து இப்ப எங்க பக்கம் அடிக்குது பாத்தியா? இதுதான் விதி. உன்னோட விதி இந்த நொடியோட முடிய போகுது. பாலமுருகன் சொல்லிக்கொண்டே அவரை நெருங்க சிதம்பரம் சிரித்தார். ஒரு நிமிஷம் பாலமுருகன், சொன்னவர் தன் நைட் கோட்டில் கையை விட்டு அதை வெளியே எடுத்தார். துப்பாக்கி. முழுக்க முழுக்க தங்கத்தில் ஆன துப்பாக்கி. அவர் கையில் மின்னியது. இப்போது பாலமுருகனும் பார்கவியும் பெரியதாக அதிர்ந்தனர். என்ன பாலமுருகன் அப்படி பாக்குற? துப்பாக்கி. என்னுடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி முழுக்க முழுக்க தங்கத்திலேயே ஆன துப்பாக்கி. உங்களுக்கு கொடுத்த நேரம் குறைஞ்சுகிட்டே வருது. வீணா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம காரியத்துல இறங்குங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் சரியா 9 மணிக்கு வெளியில வருவேன். உங்கள யாராவது இறந்து இருக்கணும். 2 பேரும் உயிரோடு இருந்தா உங்க 2 பேரையும் கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நான் ரூம்ல தானே இருக்கேன்னு நீங்க கதவை திறந்து வெளியில தப்பியோட முயற்சி பண்ணீங்கன்னா உங்க நேரம் தான் வீணாகும். எல்லாம் வெளிநாட்டு பூட்டுங்க. ரிமோட் இருந்தா மட்டும்தான் கதவையே திறக்க முடியும். அந்த ரிமோட் கூட பாருங்க, உங்க முன்னாடி தான் வச்சுட்டு போறேன். நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் கதவு திறக்காது. அதுக்கு சீக்ரெட் கோடு இருக்கு. அந்த சீக்ரெட் கோடு அழுத்தினா என்னோட விரல் ரேகையை பதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கதவே திறக்கும். புரியுதா? ம், ஆரம்பிங்க. சொன்னவர் விடுவிடுவென தன்னுடைய அறையை நோக்கி புறப்பட்டார். உள்ளே போனவர் கதவை தாழிட்டு கொண்டார். பாலமுருகனும் பார்கவியும் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பார்கவி ரத்த வெள்ளத்தில் கிடக்க, பாலமுருகன் தன் இரத்தக்கரையை முழுக்க கழுவி அந்த பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான். அப்போதுதான் அதை கவனித்தான். அவள் இறந்திருப்பாள் என்று நினைத்தவன் அவளின் கைகள் லேசாக அசையவே அவனுக்கு திக்கென்று ஆனது. அவளை குத்திய கத்தி அவள் பக்கத்தில் இருக்க அதை எடுத்தான். பார்கவி மெல்ல கண்களை திறந்தாள். அவனை கையெடுத்து கும்பிட்டாள். ஆனாலும் அதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இவள் இறந்தால்தானே நாம் இங்கிருந்து உயிரோடு போவதற்கு. இவள் கதையை முழுமையாக முடிக்க வேண்டும். நேரம் பார்த்தான். மணி 9. சிதம்பரம் வெளியே வருவதற்குள் இவள் கதையை முடித்தாக வேண்டும். கத்தியை எடுத்தவன் அவளை நெருங்கினான். பார்கவி மீண்டும் அவனை கையெடுத்து கும்பிட்டாள். என்ன மன்னிச்சிடு பார்கவி, சொன்ன அவன் அந்த கத்தியை கொண்டே அவள் கழுத்தில் ஓங்கி குத்தினான். 2 நிமிடங்களில் அவளின் உயிர் துடிப்பு முற்றிலுமாக அடங்கியது. அதே நேரம் சிதம்பரம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். பாலமுருகன், நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. உன்னோட வீரத்தையும் பலத்தையும் பாவம் அந்த பொண்ணுகிட்ட போய் காட்டியிருக்க நீ. போகட்டும் விடு. சார், நான் இப்ப போகலாமா? பாலமுருகன் பரிதாபமாக கேட்டான். சிதம்பரம் புன்னகைத்தார். நீயும் போகத்தான் போற. வீட்டுக்கு இல்ல, ஒரேடியா பரலோகத்துக்கு. சார், யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்கள உயிரோட அனுப்புறதா சொன்னீங்களே. சொன்னேன். எப்போ? உனக்கு கத்திய கொடுத்தப்போ. ஆனா நீ அதே கத்தியை எடுத்து என்னையே கொல்ல பார்த்தல்ல, அதுக்கு உனக்கு தண்டனை வேண்டாமா? சொன்னவர் அந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தார். தங்க துப்பாக்கி. பாலமுருகன், இதுல சாக நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு இப்படி தங்க துப்பாக்கியால சாகிறதுக்கு வாய்ப்பு அமையும்? அந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சிருக்குது. பாலமுருகன்,
கண்ண மூடிக்கோ. இப்போ உன்ன சுடப் போறேன். சொன்ன சிதம்பரம் அவன் நெற்றிக்கு நேராக குறிபார்த்தார். பாலமுருகனுக்கு வியர்த்து ஒழுகியது. முகிலன், உன்னை வீரன் முரடன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு கோழை. என்ன கொல்றதுக்கு ஒரு பொம்பளை கிட்ட விலை பேசிக்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல? முகிலன், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது என்ன முடிவு தெரியுமா? உன்னை கொல்றதுதான் அந்த முடிவு. தாமதிச்சு நேரம் பார்த்து உன்னை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு இப்ப தெரியுது. அதான் உன்னை உயிரோட விட்டா என்னையே தூக்க திட்டம் போட்டுட்ட. இனி உன்னை விட போறதில்ல. சொன்ன செல்வம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியோடு முகிலனை நெருங்கினான். அதே நேரம் தர்மன் மீனாவை நெருங்கினான். வீட்டில் யாரும் இல்லை. அவள் தாய் எங்கோ கோவிலுக்கு சென்றிருந்தாள். முகிலனும் வீட்டில் இல்லை. அவன் காலையிலேயே காரை எடுத்துக்கொண்டு போயிருந்தான். இதையெல்லாம் நோட்டமிட்டுத்தான் தர்மன் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் சரியாக திட்டமிட்டு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். மீனா மட்டும் தனிமையில் இருந்தாள். அவனது திருமணம் நின்றதில் கோபம் இன்னமும் கொஞ்சம் கூட குறையாமல் அவளை பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தது அவன் மனது. அந்த ஒரு அருமையான நாள் இன்று அமைந்திருந்தது. இன்று அவளை கொன்று தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நாள் படுக்க போகும்போது அந்த பழைய சம்பவம் நினைத்து கொண்டால் அந்த ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் தவித்திருக்கிறான். அவன் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நான் செல்வத்தை காதலிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் போதுமானதாக இருந்திருக்கும். அப்படி சொல்லாமல் இருந்ததன் விளைவு இவர்கள் பத்திரிகை அடித்து ஊரை கூப்பிட்டாயிற்று. நாளை திருமணம் என்றால் இன்று இரவு அந்த செல்வத்துடன் ஓட்டம். வெளியே தலை காட்ட முடியவில்லை. அந்த வெறி இப்பொழுது கொலை வெறியாக மாறியிருக்கிறது. தர்மன் தான் கொண்டு வந்த கத்தியை தொட்டு பார்த்து கொண்டான். வீடு முழுக்க தேடினான். மீனாவை காணவில்லை. எங்கே போயிருப்பாள்? அமைதி, அமைதி. வீடு முழுக்க அமைதி. தர்மன் ஒவ்வொரு அறையாக பார்த்து வந்தவன் இறுதியாக அந்த அறையை திறந்து பார்த்தவன் அதிர்ந்தான். அங்கே அந்த அறையின் உள்ளே அத்தியாயம் 10. என்ன முகிலன், நான் எப்படி இங்கன்னு அதிர்ச்சியா பாக்குறியா? நீ இப்போ வேலை பேச வந்திருக்கிறியே தாரா, நீ இங்க வர்ற விஷயத்த அவ தான் எனக்கு முன்கூட்டியே சொன்னா. நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து மறைஞ்சுகிட்டு இருந்தேன். தாரா வேற யாரோ இல்ல, உன்னை, உன் அம்மாவ, கடைசியா உன் தங்கச்சியையும் கொன்னுட்டு அந்த மொத்த சொத்துக்கும் ராணியாக போறவ. அவகிட்டயே வந்து என்ன கொல்ல வேலை பேசுறியே. சொல்லிவிட்டு சிரித்தவன் பின்பு மீண்டும் தொடர்ந்தான் செல்வம். அவ என்னோட ஆளு. நீ என்னதான் பணங்காசு கொடுத்தாலும் விலை பேசினாலும் எனக்கு தான் விசுவாசத்தை காட்டுவா. உன் முயற்சியெல்லாம் வீணா போறத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. சாரி முகிலன், இனி உன்னை உயிரோடையே விட போறதில்ல. உன்னை இனி உயிரோட விட்டா என்ன நீ தீத்து கட்டிடுவ. அதனால நீ செத்துடு. சொன்னவன் இப்போது கத்தியோடு நெருங்க முகிலனிடம் எந்த பதட்டமும் இல்லை. மாறாக புன்னகைத்தான். என்ன முகிலன் சிரிக்கிற? சாக போற நேரத்துல கூட உனக்கு சிரிப்பு வருதா? செல்வம், நீ யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பிடுற போல. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. நீ தாராவுக்கு வாய் வார்த்தையில தான் சொல்லியிருக்க. நான் தாளாலேயே அவளை குளிப்பாட்டி இருக்கேன். விசுவாசத்தை யாருக்கு காட்ட போறாங்கிறத நீயே பாரு. சொன்ன முகிலன் திரும்பி தாராவை பார்த்தான். தாரா புன்னகைத்தபடியே வந்து முகிலனின் அருகில் நின்றாள். செல்வம் அதிர்ந்தான். தாரா, இவனை எப்படி கொல்லலாம்? முகிலன், நீங்க வர்றதுக்கு முன்னாடிதான் செல்வத்துக்கு குடிக்க ஜூஸ் கொடுத்தேன். அதுலயே விஷத்தையும் கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷம் அதோட வேலைய காட்டிடும். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செல்வம் வாயில் ரத்தம் வழிய நெஞ்சை பிடித்தபடியே தாராவை பார்த்தான். இருட்டு. அந்த காட்டு பாதையில் ஆட்டோவை நிறுத்தினான் மோகன். பவித்ரா பதட்டமாக இறங்கினாள். என்ன, பயமா இருக்கா? ஒன்னும் பயப்படாத. மொரண்டு பிடிக்காம ஒத்துழைச்சேன்னா உடம்புக்கும் உயிருக்கும் எந்த சேதாரமும் இல்லாம வீடு போய் சேரலாம். தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. பவித்ரா அவனை கையெடுத்து கும்பிட்டாள். நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு வேண்டியது நீ. நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பாத்தியா, மொரண்டு பிடிக்கிறியே. சொன்ன மோகன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்தான். பவித்ரா அமைதியானாள். மோகன் அவள் கழுத்தில் கத்தியை வைத்தான். பாரு, கூர்மையான கத்தி. இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் கத்தி வெளியில வரும். ஒழுங்கா அந்த புல் தரையில படு. பவித்ரா வியர்த்து போனாள். மோகன் அவளை தொட போனான். பவித்ரா ஒரு அடி பின்னுக்கு நகர்ந்தாள். இத பாரு,
திரும்பவும் சொல்றேன், வீணா பிடிவாதம் பிடிக்காத. நான் ஏற்கனவே பொல்லாதவன். வீணா உயிரை விட்டுடாத. அப்படியே உன்னை கொன்னாலும் நீ செத்த பிறகு கூட உன்னை விடமாட்டேன். சொன்ன மோகன் அந்த கத்தியை கொண்டு அவள் கழுத்தின் நடுவே மெல்ல குத்தினான். ரத்தம் மெல்ல எட்டி பார்த்தது. பவித்ரா பின்னுக்கு நகர்ந்தவள் நின்றாள். அந்த புல்தரையில் படுத்தாள். சபாஷ், இதுதான் புத்திசாலி பொண்ணுக்கு அழகு. சொன்னவன் அவளின் பக்கத்தில் படுத்தான். அவளை தொடப்போனவன் அப்படியே நின்றான். ஏதோ சத்தம் கேட்க மோகன் தன் போனில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்தான். அந்த இருட்டை கிழித்துக்கொண்டு அதன் வெளிச்சம் பரவியது. அந்த வெளிச்சத்தில் அப்போதுதான் மோகன் அதை கவனித்தான். அங்கே அந்த இருட்டில் அந்த இருட்டிலிருந்து அந்த மரத்துக்கு பின்புறம் இருந்து அந்த உருவம் மெல்ல வெளிப்பட்டது. மோகன் பெரிதாக அதிர்ந்தான். இறுதி அத்தியாயமான அத்தியாயம் 11. சண்முகம் இறந்து கிடந்தவனின் சட்டைப்பையிலிருந்து அதை எடுத்தார். ஆட்டோ ஓட்டுநர் லைசன்ஸ், பெயர் மோகன், அதில் முகவரியோடு இருந்தது. ஐயா, பேரு மோகன், இவன் தான் பவித்ராவை கடத்தி கொண்டு வந்திருக்கணும். அப்போ கடத்தி கொண்டு வந்தவன் தான் இறந்திருக்கிறான். அப்போ அந்த பவித்ரா எங்க? இவனை கொன்னது யாரு? பவித்ராவா? இருவரும் குழம்பிக் கொண்டிருக்கும் நேரம் அந்த மரத்தின் பின்புறம் இருந்து அந்த உருவம் அவர்களையே மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. சண்முகம், நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. இங்கதான் பக்கத்துலதான் அந்த உருவம் எங்கேயோ மறைஞ்சிருந்து நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு பிரமை. சொன்னவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காடு, சுற்றிலும் மரங்கள். ரஞ்சித் ஒவ்வொரு மரமாக பார்த்தான். யாராவது அந்த மரங்களின் பின்னால் ஒளிந்திருந்து மறைந்திருந்து பார்க்கிறார்களா என்று சந்தேகம் ஏற்படவே அவன் அந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக பார்த்தான். அமைதி. அவன் கண்களுக்கு யாருமே தென்படவில்லை. ஆனாலும் ரஞ்சித்தின் உள்மனது அலாரம் அடித்துக் கொண்டே இருந்தது. ரஞ்சித் தன் துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்டான். மெல்ல அந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி வந்தான். அந்த சிறுவர்கள் ஒன்றுமே புரியாமல் நடப்பதை பார்த்து குழம்பி போய் இருந்தனர். சண்முகம் ரஞ்சித்தின் நடவடிக்கையை பார்த்து புரிந்தவராய் அவரும் அலர்ட்டாக இருந்தார். ரஞ்சித் மெல்ல மெல்ல பின்னுக்கு வந்தான். அவன் நெஞ்சம் பலமாக அடித்து கொண்டது. மெல்ல பின்னுக்கு வந்தவன் துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அந்த சிறுவர்கள் இருவரும் கண்களை மூடிக்கொண்டனர். சண்முகம் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்து அவரும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். ரஞ்சித் நடந்தான். புதர். அந்த புதர் பெரியதாகவே இருந்தது. செடிகளும் கொடிகளும் இலைகளை பரப்பி பறந்து விரிந்திருந்தது. ரஞ்சித் துப்பாக்கி அந்த புதரை நோக்கி திருப்பி அதன் அருகே மெல்ல நடந்து சென்றான். சிறுவர்கள் மூடியிருந்த கண்களை மெல்ல கொஞ்சமாக திறந்து பார்த்தனர். ரஞ்சித் அந்த புதரின் அருகே சென்று தன் துப்பாக்கியால் அந்த புதரை விலக்கி அதன் வழியாக அந்த புதரில் பார்த்தான். திடுக்கிட்டான். பெரிதாக திடுக்கிட்டான். அங்கே அந்த புதரினுள்ளே செல்வம் ரத்தம் வழிய கண்கள் சிவந்து நெஞ்சை தன் வலது கைகளால் பிடித்தபடியே சுருண்டு விழுந்தான். கொஞ்ச நேரம் அவன் கையும் காலும் இழுத்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் அதுவும் அடங்கி போனது. தாரா அவனை பார்த்து சிரித்தாள். அப்பாடா, தொலைஞ்சான். சரி, நீங்க இப்படியே உட்காருங்க. நான் போய் இந்த பணத்தை பீரோவுல வச்சுட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு தாரா திரும்ப, தாரா ஒரு நிமிஷம், முகிலன் அழைத்தான். தாரா திரும்பி அவனை பார்த்தாள். முகிலன் புன்னகைத்தான். என்ன சிரிக்கிறீங்க? தாரா புரியாமல் கேட்க, தாரா, இவனை கொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தாரா சிரித்தாள். நன்றி எல்லாம் எதுக்கு? அதுக்குதான் பெட்டி நிறைய பணம் கொடுத்துட்டீங்களே, அதுவே போதும். இல்ல தாரா, நீ செஞ்ச இந்த உதவிக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் தாராளமா தரலாம். கேளு, உனக்கு என்ன வேணும்? நீங்க இப்படி கேட்கறதே சந்தோஷமா இருக்கு. நான் செஞ்ச இந்த காரியத்துக்கு நீங்க கொடுத்த பணமே அதிகம். இல்ல தாரா, உனக்கு வேற ஏதாவது கொடுக்கணும்னு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேட்டதுனால உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க. என்ன கொடுக்கலாம்? யோசனை உனக்கு. உனக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்க போறேன். தாரா அவனை புரியாமல் பார்க்க, என்ன தாரா அப்படி பார்க்கற? புரியலையா? நான் உன்னை கொல்ல போறேன். இப்போது தாரா பெரிதாக அதிர்ந்தாள். பாலமுருகன் வியர்த்து போயிருந்தான். மரண பயம் அவன் கண்களில் தெரிந்தது. 2 கைகளையும் தூக்கி மண்டியிட்டு அமர்ந்திருந்தான். அவனின் வியர்வை துளிகள் அவன் உடம்பில் இருந்து ஒழுகி தரையில் பட்டு கொண்டிருந்தது. சிதம்பரம் தன் துப்பாக்கியை பஞ்சு போன்ற மிருதுவான துணியில் துடைத்து கொண்டே அவனை பார்த்தார். பிறகு விலை உயர்ந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். புகையை இழுத்து விட்டபடியே, என்ன பாலமுருகன், பயமா இருக்கா? பயம் இருக்கத்தானே செய்யும். பாலமுருகன்,
மரண பயம், மரண பயம்னு சினிமாவுல சொல்ல பார்த்திருக்கிறேன். அந்த பயத்த இன்னைக்கு தான் உன்கிட்ட நிஜமா பார்க்கிறேன். உன் கண்கள்ல தெரியுதே, இதுதான் மரண பயமா? உன் கண் விழி 2ம் எப்படி துடிக்குது? பாலமுருகன், இந்த பயமும் இந்த துடிப்பும் கொஞ்ச நேரம்தான். அப்புறமா இந்த துப்பாக்கியில இருக்கிற தோட்டா உன் உடம்புல இறங்குச்சுன்னு வச்சுக்க, சில நொடியில உன் உடம்புல இருக்கிற உயிர் பறந்து போயிடும். வீணா சாகப் போற நேரத்துல நான் வளவளன்னு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னவர் வாயிலிருந்த சிகரெட்டை எடுக்க தன் துப்பாக்கியை மடிமேல் வைக்க போனவர், அந்த நொடி அவர் கையிலிருந்து துப்பாக்கி நழுவி தரையில் விழுந்து நகர்ந்து அது சரியாக பாலமுருகனின் அருகில் சென்றது. 2 கைகளையும் உயர்த்தி மண்டியிட்டு அமர்ந்திருந்த பாலமுருகன் அந்த அருமையான சந்தர்ப்பத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ள அந்த துப்பாக்கியை தாவி எடுத்தான். பாலமுருகனின் கையில் இப்போது துப்பாக்கி, தங்க துப்பாக்கி. பாலமுருகன் இப்போது பலமாக சிரித்தான். அடுத்த நொடி அந்த துப்பாக்கி, அந்த தங்க துப்பாக்கி இப்போது சிதம்பரத்தை குறிவைத்தது. தாரா பலமாக அதிர்ந்தாள். முகிலன் கையில் புத்தம் புது கத்தி. என்ன தாரா அப்படி பாக்குற? உன்னை கொல்றது என்னோட திட்டம் இல்ல. ஆனா உன்னை உயிரோட விட்டுட்டா இன்னமும் நிறைய குடும்பங்களோட வாழ்க்கைய கெடுப்ப. செல்வம் நல்லவன் தான். என்னோட தங்கச்சிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு நல்லவனா தான் இருந்தான். என்னைக்கு அவனோட வாழ்க்கையில நீ குறுக்க வந்தியோ அன்னைக்கே அவனும் கெட்டவனாயிட்டான். இப்போ அவன் உயிரோட இல்ல. இனி நீ வேற யாரையாவது பிடிப்ப. அவங்க குடும்பமும் பாவம் சீரழிஞ்சு போகும். வேணாம் தாரா, இனி நீ உயிரோடயே இருக்காத. நீ செத்துட்டேன்னா பல குடும்பங்கள் அழியாம இருக்கும். உன்னால இப்ப என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் கெட்டுப்போச்சு. புருஷனை இழந்து இந்த சின்ன வயசுல விதவ. இனியும் நீ உயிரோட இருந்து யார் குடும்பத்தையும் கெடுக்க வேண்டாம். வா, வந்து இந்த கத்திக்கு இரையாகு. சொன்னவன் அந்த கத்தியோடு அவளை நெருங்கி வந்து தலை கூந்தலை இடது கையில் பிடித்து வலது கையில் அந்த புத்தம் புது கத்தியை கொண்டே அவள் உடம்பில் இறக்கினான் முகிலன். ரத்தம் வழிந்தோட சுருண்டு விழுந்தாள். அவன் ஆத்திரம் தீரவே இல்லை. அதே கத்தியை கொண்டு அதே கத்தியை கொண்டே அதே செயலை திரும்ப திரும்ப செய்தான் முகிலன். தருமன் அந்த பெரிய வீட்டின் ஒவ்வொரு அறையாக பார்த்து வந்தவன் இறுதியாக அந்த அறையை திறந்து பார்த்து அதிர்ந்தான். அங்கே அந்த அறையின் உள்ளே மீனா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். தருமன் நொடிப்பொழுதும் தாமதிக்கவில்லை. அவளை அவள் உடம்பை தூக்கி கட்டிலின் மேல் ஏறி தான் கொண்டு வந்த கத்தியை கொண்டே அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றை அறுத்தான். அவளை கைத்தாங்கலாக பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தான். பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். அந்த தண்ணீர் பட்டு அவள் மெல்ல கண்களை திறந்தாள். அவனை பார்த்தாள். தர்மனை பார்த்து திடுக்கிட்டாள். 2 நிமிஷம் நான் தாமதமா வந்திருந்தாலும் நீ மேல போய் சேர்ந்திருப்ப. நல்ல வேளை நான் வந்து உன்னை காப்பாத்தினேன். அவள், ஏன் என்ன காப்பாத்துனீங்க? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நீங்க காப்பாத்தலைன்னா இந்நேரம் நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேனே. மீனா சொல்லிக்கொண்டே போக தர்மன் சிரித்தான். மீனா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் சாக விட மாட்டேன். ஏன்னா உன்னை நான் தான் கொல்லணும். மீனா அதிர்ந்தாள். அதிர்ந்து போய் தர்மனை பார்த்தாள். தர்மன் சிரித்தபடியே, மீனா, உன்னை நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. எத்தனை நாள் உன்னை கொல்ல நினைச்சிருப்பேன் தெரியுமா? எவ்வளவு அவமானம் உன்னால. திருமண பத்திரிக்கையை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச பின்னால நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு அவன் கூட ஓடி போயிட்ட. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், நான் செல்வத்தை காதலிக்கிறேன்னு. நானே அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி இருப்பேன். மீனா, உன்னால நிறைய அவமானங்களை சந்திச்சுட்டேன். அந்த அவமானங்களுக்கெல்லாம் விடை உன்னை பழி தீர்த்துக்கத்தான் உன்னை கொன்னாதான் முடியும். தர்மன், நானா கயித்துல தொங்கி உயிரை விட்டிருப்பேனே. வீணா நீங்க ஏன் என்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறீங்க? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. உன்னை நான் தான் கொல்லணும். அதுதான் எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். எனக்கு அதுதான் வேணும். அப்படி உன்னை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். சொன்னவன் அவளை கத்தியோடு நெருங்கினான். வேண்டாம் தர்மன், நானே என்ன வதச்சுக்கிறேன். நீங்க என்ன கொன்னு ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்க வாழ்க்கைய நீங்களே கெடுத்துக்க வேண்டாம். மீனா, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை கொல்லாம விடமாட்டேன். சொல்லிக்கொண்டே கத்தியை அவள் அருகே கொண்டு சென்றான். அந்த கத்தியின் கூர்மை அவளை பார்த்து சிரித்தது. இருட்டு, அமைதி, மயான அமைதி. அந்த இருட்டில்தான் கௌரி மெல்ல நடந்தவள் அந்த புதைக்கப்பட்ட இடம் வந்ததும் சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். அதிர்ந்தாள். அங்கே அந்த இருட்டில் அந்த உருவம் நின்றிருந்தது. அது சற்று நேரம் முன்பு அந்த இருட்டில் அந்த மண்டபத்தின் மேல் ஒரு குழந்தையை படுக்க போட்டு தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருந்தாளே, அவள்தான். அவள்தான் சத்தமே இல்லாமல் அவள் பின்னால் நின்றிருந்தாள்.
அவளை பார்த்த கௌரி பெரிதாக திடுக்கிட்டாள். அவள் அதிர்வதை பார்த்து அந்த பெண்ணோ இன்னும் கொஞ்சம் அருகில் வர இவளுக்கு இன்னமும் பயம் அதிகமானது. கௌரி அவளை நடுக்கத்துடன் பார்த்தாள். இப்போது அந்த மண்டபத்தில் படுக்க போட்டிருந்த அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்திருந்தது. கௌரிக்கு இதையெல்லாம் பார்த்து தூக்கி வாரி போட்டது. ரஞ்சித் அந்த புதரில் பாய்ந்து அதிர்வதை பார்த்த சண்முகம் அருகில் ஓடோடி வந்தார். அவரும் அந்த புதரில் எட்டி பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானார். அங்கே அந்த புதரில் ஒரு ஆண், ஒரு பெண்ணின் உடல்கள் என இரு உடல்கள் அந்த புதரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஐயா, என்னங்க ஐயா இது? நாம ஒரு பொண்ணை தேடி வந்தா இங்க 3 கொலைகள் ஆயிருக்கு. ஆமா சண்முகம், பிரச்சனை பூதாகரமா உருமாறி இருக்கு. இத யாரு பண்ணுனாங்க? எதுக்காக இந்த கொலைகள்? அந்த பவித்ரா என்ன ஆனா? இப்படி பல கேள்விகள் எழுது. ஆனா அந்த கொலைகாரன் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ மறைஞ்சுகிட்டு இருக்கிறதா என்னோட மனசு சொல்லுது. சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி உடனே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. நான் பக்கத்துல சும்மா ஒரு நட சுத்தி பார்த்துட்டு வரேன். சொன்ன ரஞ்சித் கையில் துப்பாக்கியோடு அந்த காட்டில் பார்வையை சுற்றிலும் பார்த்தபடியே நடந்தான். அதே நேரம் அங்கே மறைந்திருந்த அந்த உருவம் அந்த பெரிய மரத்தின் பின்னால் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டது. கௌரி அந்த மண்டபத்தில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை இறந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவள் தாய் அழுது கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தாள். ஆனால் அந்த குழந்தை இப்போது எழுந்து அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறதே, எதற்காக? எதற்காக இந்த நாடகம்? இவள் ஏன் அழுது கொண்டிருந்தாள்? எல்லாமே மர்மமாக இருந்தது அவளுக்கு. கௌரி குழம்பித்தான் போனாள். அந்த பெண்ணே இப்போது அவள் அருகில் வந்து பேசினாள். என்னம்மா, இப்படி பாதி ராத்திரியில ஒரு வயசு பொண்ணு தனியா இங்க வந்திருக்கிற? அந்த பெண் கேட்க, இவள் பேய் இல்லை, மனுஷிதான். இல்ல, என்னோட வீட்டு ஜன்னல் வழியா என்னோட வாட்ச் விழுந்துருச்சு, அதை எடுக்க வந்தேன். ஆமா, நீங்க ஏன் இந்நேரத்துல குழந்தைய அந்த மண்டபத்துல படுக்க போட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க? நீங்க அழறத பார்த்து நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏன் குழந்தைய படுக்க போட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க? அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் கொட்டியது. தன் சேலை முந்தானையால் துடைத்தபடியே, எனக்கு கல்யாணமாக பல வருஷம் குழந்தையே இல்லாம இந்த குழந்தை பிறந்துச்சு. இப்பதான் மெல்ல நடக்க தொடங்கி இருக்கிறான். 4 நாள் முன்னாடி அவனே மெல்ல நடந்து வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில வந்துட்டான். நான் பார்த்து பதறி அடிச்சு வெளியில வர்றதுக்குள்ள அவன் படி இறங்கி கீழே வந்து தவறி சாக்கடையில விழுந்துட்டான். அன்னையிலிருந்து அவனுக்கு உடம்பே சரியில்லை. எது சாப்பிட்டாலும் வாந்தி பேதிதான். அப்பதான் என்னோட பாட்டி, அவன் சாக்கடையில விழுந்தது தோஷமாயிடுச்சு, அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் சுடுகாட்டுக்கு போய் அங்க அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் படுக்க வச்சு எடுத்துக்கிட்டு வா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு 3வது நாள். குழந்தைய இங்க படுக்க போட்டு அவன் படுற வேதனைய பார்க்க முடியாம அழுதுகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் நீ தனியா இங்க வந்த. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ராத்திரி நேரத்துல சுடுகாட்டுல ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை? அதான் விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன். தனியா ரொம்ப நேரம் இருக்காதம்மா. சீக்கிரமா தேடி வந்ததை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு புறப்படுற வழிய பாரு. நானும் கிளம்புறேன். சொன்ன அந்த பெண்மணி அந்த மண்டபத்தில் இருந்த தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டை விட்டு புறப்பட்டாள். அவள் போகும் வரை பொறுமையாக இருந்தவள் இப்போது குனிந்து அந்த அடையாள கல்லை சிரமப்பட்டு எடுத்தாள். நெஞ்சம் பலமாக அடித்து கொண்டது. சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. மூடியிருந்த மண்ணை கைகளால் எடுத்து வெளியே போட்டாள். 2, 3 நிமிடங்களுக்கு பிறகு அந்த பெட்டி கையில் தட்டுப்பட்டது. கௌரி ஆர்வமானாள். அவசர அவசரமாக இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருந்த மண்ணை எடுத்து போட்டவள் அந்த பெட்டியை வெளியே எடுத்தாள். பெட்டி கனமாக இருந்தது. எப்படியும் 10 கிலோ தேரும். இனி என்னோட வாழ்க்கை நிலையே மாறப்போகுது. நினைக்கையிலேயே அவளுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அந்த பெட்டியை இப்போதே இங்கேயே திறந்து பார்க்க வேண்டும் போல இருந்தது. திறந்து பார்க்கலாமா? வேண்டாம், வீட்டுக்கு எடுத்து போய் விடுவோம். நிம்மதியாக நிதானமாக திறந்து பார்ப்போம். அவளுக்கு அவளே பதில் சொல்லிக் கொண்டாலும் ஆர்வம் யாரை விட்டது? அந்த ஆர்வம் தாங்காமல் அந்த பெட்டியை அங்கேயே திறந்து பார்க்க முடிவெடுத்தாள் கௌரி. அந்த பெட்டியை திறந்தாள். அதிர்ந்தாள். பெரிதாக அதிர்ந்தாள். அங்கே அந்த பெட்டியினுள்ளே அந்த கூர்மையான கத்தியை கொண்டு மீனாவின் வயிற்றில் இறக்க போன தர்மன் நிறுத்தினான். மீனா கண்களை மூடியிருந்தவள் இன்னமும் கத்தி குத்து தனக்கு விழாமல் போகவே மெல்ல கண்களை திறந்தாள். இன்னும் அந்த கத்தி அவளை குறிபார்த்து கொண்டுதான் இருந்தது. மீனா பார்வையை திருப்பி தர்மனை பார்த்தாள். அவன் கண்களில் இன்னமும் கோபம் தணியவில்லை. மீனா, ஒரு சந்தேகம். அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, நீ ஏன் தற்கொலை பண்ணிக்க போன? வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஏன், என்னாச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரு. என்னோட கணவனை கொன்னுட்டாராம். என்னோட புருஷன் செத்ததுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான்.
ஏன்னா இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு விலை மாது கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னையும் எங்க அண்ணனையும் என்னோட அம்மாவையும் கொல்ல துணிஞ்சிட்டான். என்னோட புருஷன் கொல்லப்படலைன்னா நாங்க அவன்கிட்ட கொல்லப்படணும். காதல்ங்கிற பேர்ல அவன் நடத்தின நாடகம் கலைஞ்சு போச்சு. எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி அந்தஸ்து கூட பார்க்காம ஒரு வீட்டு வேலைக்காரனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் என்ன விரும்பாம என்னோட சொத்த அடையறதுலயே குறியா இருந்தான். அந்த விஷயம் தெரிஞ்சப்ப இருந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன். இனி வாழ்ந்து நான் என்ன சாதிக்க போறேன்? அதான் தற்கொலை பண்ணிக்க நினைச்சு தூக்குல தொங்குனேன். நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இப்போ கொல்லவும் பாக்குறீங்க. எனக்கு சாகறத பத்தி எல்லாம் கவலை இல்ல. வீணா என்ன கொன்னு நீங்க ஏன் ஜெயிலுக்கு போகணும்? என்ன விட்டுடுங்க. நானே செத்து போயிடுறேன். மீனா கண்களில் நீர் வழியச் சொல்ல அவன் கத்தியை தூர தூக்கி வீசினான். மீனாவின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டான். என்ன மன்னிச்சிரு மீனா, நீ இவ்வளவு மனசுடைஞ்சு போயிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உன்கிட்ட மிருகமா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. மீனா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ இனிமே இந்த மாதிரி தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு. இல்ல தர்மன், இந்த மனவலியில என்னால நிச்சயம் உயிர் வாழவே முடியாது. என்ன சுற்றிலும் பொய்யர்களும் சூழ்ச்சியாளர்களும் தான் இருக்காங்க. இவங்க மத்தியில என்னால வாழ முடியாது. மரணம் ஒண்ணுதான் இதுக்கு சரியான வழி. அப்படி சொல்லாத மீனா. நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. உனக்காகவே இன்னும் உன்ன விரும்புற ஒரு ஜீவன் இருக்கு. ம்? என்ன விரும்புற ஜீவனா? யார் அது? நான் தான். மீனா அவனை ஏறெடுத்து பார்த்தாள். என்ன மன்னிச்சிரு மீனா. இந்த நேரத்துல இத சொல்ல எனக்கு சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல. நான் உன்ன விரும்புறேன். என்னைக்கும் நமக்குள்ள நிச்சயம் ஆச்சோ, அப்பவே நீ எனக்கு மனைவி ஆயிட்ட. நான் உன்ன நினைச்சு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பல பெண்கள வீட்டுல பார்த்தும் அவங்கள கட்டிக்க என்னோட மனசு இடம் தரல. ஏன்னா மனசு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருந்த. தர்மன், நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா. நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவா மறந்துரு. இனி நம்ம புது வாழ்க்கைய தொடங்கி சந்தோஷமா இருக்கலாம். சொன்னவன் கீழே கிடந்த கத்தியை எடுத்து தன் கைகளில் கீறி வழிந்த ரத்தத்தை எடுத்து அவள் நெற்றியில் திலகமிட்டான். நீதான் என்னோட மனைவி. வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லி சீக்கிரமா உன்னை கைப்பிடிக்கிறேன். இது சத்தியம். சொன்ன தர்மனை தன்னோடு அணைத்துக் கொண்டாள் மீனா. தற்கொலை எண்ணம் இப்போது அவளிடமிருந்து முற்றிலுமாக காணாமல் போயிருந்தது. பாலமுருகன் சிரித்தான். அந்த தங்க துப்பாக்கி இப்போது அவன் கைகளில். சிதம்பரத்தின் நெஞ்சுக்கு நேராக குறிவைத்தான். சிதம்பரம் அசையாமல் அவனை அப்படியே பார்த்தார். சிதம்பரம், இனி நான் தாமதிக்க மாட்டேன். இப்பவே இந்த நொடியே உன்னை கொல்ல போறேன். சொல்லிவிட்டு அந்த துப்பாக்கியின் ட்ரிகரை இழுத்தான். அது எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் அமைதியானது. சிதம்பரம் சிரித்தார். பாலமுருகன், அதுல இன்னும் தோட்டாவே நிரப்பல. அது தங்க துப்பாக்கி. அதோட தோட்டாக்களும் தங்கத்துல தான் இருக்கு. அந்த தங்க தோட்டாவ ஏன் உன்னோட உடம்புல தொலைச்சு வீணாக்கணும்னு நினைச்சுதான் அதுல தோட்டாவே நிரப்பல. இதோ இன்னொரு துப்பாக்கி என்று சொல்லியபடியே அந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தார் சிதம்பரம். பாலமுருகன் கொஞ்ச நேரம் முன்புதான் இயல்புக்கு வந்திருந்தான். இப்போது மறுபடியும் மரண பயத்தோடு நடுங்கி வியர்க்கத் தொடங்கினான். தப்பு மேல தப்பு பண்ணிட்ட பாலமுருகன். இனி உன்னை உயிரோட விடுறதுல அர்த்தமே இல்ல. சொன்னவர் அந்த சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியால் அவனை நோக்கி சுட்டார். அது குறி தவறாமல் அவன் நெஞ்சை துளைத்தது. சுருண்டு விழுந்து துடிதுடித்து கண்களை மூடி இறந்து போனான். சிதம்பரம் எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக, மிக அமைதியாக துப்பாக்கியை மேஜை மேல் வைத்தவர் இறந்து கிடக்கும் இரு உடல்களையும் பார்த்தார். சிகரெட்டை பற்ற வைத்தார். கண்களை மூடினார். புகையை இழுத்து விட்டார். இருட்டு. பவித்ரா அந்த புல்தரையில் படுத்திருந்தாள். நிறைய வியர்த்து போயிருந்தாள். அவள் மூச்சு மேலும் கீழுமாக வாங்கியது. அவள் உடையை கலைக்க போன மோகன் அப்படியே நின்றான். ஏதோ சத்தம் கேட்டு செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்தவன் அதிர்ந்தான். அந்த இருட்டை கிழித்து கொண்டு வெளிச்சம் பரவ அந்த வெளிச்சத்தில் அந்த உருவம் தெரிந்தது. மோகன் பெரிதாக திடுக்கிட்டான். அந்த உருவம் புன்னகைத்தபடியே அவன் அருகே வரவர மோகன் பதட்டமாக எழுந்தான். இந்த நேரத்தில் பவித்ராவும் சட்டென்று எழுந்து கொண்டாள். அந்த உருவம் அமைதியாக அவன் அருகே வந்து நின்றது. மோகன் கத்தியை வெளியே எடுத்தான். அந்த உருவம் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரஞ்சித் துப்பாக்கியை தயாராகவே வைத்திருந்தான். சண்முகம் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிவிட்டு அந்த புதரை அடைந்தார். சிறுவர்களும் ஆர்வம் தாங்காமல் வந்து எட்டி பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்க நன்கு பறந்து விரிந்திருந்த அந்த பெரிய மரம் கண்ணில் பட்டது. ரஞ்சித் அந்த மரத்தை நோக்கி போக அங்கே மறைந்திருந்த அந்த உருவத்திற்கு நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. ரஞ்சித் நெருங்கினான். அந்த மரத்தை நோக்கி நெருங்கினான். அந்த உருவம் எந்நேரமும் கழண்டு விழும் இதய துடிப்போடு பார்த்து கொண்டே நின்றிருந்தது. ரஞ்சித் அந்த மரத்தை நெருங்கி கொண்டிருந்தவன்
அப்படியே நின்றான். நிழல், மனித நிழல் அந்த மரத்தோடு தெரிந்தது. அந்த மனித உருவ நிழல். ரஞ்சித் உஷாரானான். சண்முகத்துக்கு அந்த சிறுவர்களுக்கும் சைகையால் என்று சொல்லியபடியே மெல்ல அடி மீது அடியெடுத்து வைத்து முன்னோக்கி நகர்ந்தான். அந்த காய்ந்த இலைகளின் மேல் சத்தமில்லாமல் நடப்பது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. நடந்தான் நடந்தான். இப்போது அந்த மரத்தை நெருங்கிவிட்டான். அந்த உருவம் இப்போது பெரிதாக திடுக்கிட்டது. இனி ஒளிவதற்கு வழியே இல்லை என்று தெரிந்து அந்த உருவமே வெளியே வந்தது. அது முகிலன் அந்த இரு உடல்களையும் பார்த்தான். அவனுக்கு இன்னமும் ஆத்திரம் அடங்கவில்லை. அப்பொழுதுதான் அந்த காரியம் செய்தான். அந்த காரியம் செய்ய 10 நிமிடம் பிடித்தது. ஒரு ஆண், ஒரு பெண், இரு உடல்கள். இந்த உடல்களை எங்கே கொண்டு செல்லலாம்? அடர்ந்த காட்டில் சென்று போட்டுவிட்டு வந்து விடலாமா? அதுதான் சரியான வழி. தீர்மானித்தவன் அந்த இரு உடல்களையும் காரில் ஏற்றிக்கொண்டான். கார் அந்த காட்டை நோக்கி பறந்தது. அடர்ந்த காடு, இருட்டு. அந்த இருட்டில் மோகன் தன் போன் வெளிச்சத்தில் அந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாலும் நொடிப்பொழுதில் சுதாரித்துக் கொண்டு அவனிடம் இருந்த கத்தியை காட்டினான். அந்த கத்தியை பார்த்து அந்த உருவம் கொஞ்சமும் பயந்த மாதிரி தெரியவில்லை. மோகனை மேலும் நெருங்கியது. மோகன் ஆக்ரோஷமாக அந்த உருவத்தை நோக்கி பாய்ந்தான். அந்த உருவம் கொஞ்சமும் பதட்டப்படாமல் தன் நைட் கோட்டிலிருந்து அதை வெளியே எடுத்தது. துப்பாக்கி. புன்னகைத்தவாறே அங்கே சிதம்பரம் நின்றிருந்தார். என்ன தம்பி அப்படி பாக்குற? இப்பதான் 2 கொலை பண்ணிட்டு அந்த பிணத்தை இங்க கொண்டு வந்து போட்டுட்டு நிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு கொலை பண்ணணுமா? ஏண்டா இப்படி அலையறீங்க? உங்க கூட அக்கா தங்கச்சி எல்லாம் பிறக்கலையா? ஏன் ஒரு வயசு பொண்ண தனியா விடவே மாட்டீங்களா? உங்க 5 நிமிஷ சுகத்துக்காக பாவம் அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறீங்களே. உங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு தண்டனையா உங்களையே வெட்டி எடுக்கணும். தண்டனை கடுமையாகணும். அப்பதான் குற்றங்கள் குறையும். வாழ்நாள் முழுக்க நீங்க வருந்தி வருந்தி சாகணும். 5 நிமிஷத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சீரழிக்கிறீங்களே. உங்களை எல்லாம் வெட்டி கொல்லணும். அடுத்து தப்பு பண்றவனும் உன்னை பார்த்து பயப்படுவான். தப்பு பண்ணவே நடுங்குவான். அந்த மாதிரி சட்டங்களை மாத்தி எழுதணும். சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். இந்த அரசியல்வாதிகளால அது முடிய போறதில்ல. அதனால உன்னை நானே கொல்ல போறேன். எப்படி தெரியுமா? துப்பாக்கியில இல்ல. துப்பாக்கியில சுட்டா உடனே உன்னோட உயிர் போயிடும். அப்படி உன் உயிர் போக கூடாதுன்னா நீ வதப்பட்டு சித்திரவதப்பட்டு சாகணும். எப்படி தெரியுமா? அந்த பொண்ணு இந்த துப்பாக்கிய பிடிச்சுக்குவா. நான் கீழே கிடக்கிற கற்களால உன் முகத்துல வீசி வீசி உன் உயிர் போற வரைக்கும் தாக்க போறேன். சொன்னவர் அந்த துப்பாக்கியை பவித்ராவிடம் கொடுத்தார். அவள் அதை வாங்கி கொண்டு மோகனை குறிப்பார்த்தாள். சிதம்பரம் கையில் கிடந்த கற்களை கொண்டே அவன் மண்டையை உடைத்தார். அவன் உயிர் போகவில்லை. நீண்ட நேரம் அந்த தாக்குதல் தொடர்ந்தது. மோகன் கீழே சரிந்தான். பவித்ரா கண்களை மூடிக்கொண்டாள். இத பாருமா, உன் பேரு கூட எனக்கு தெரியல. கண்களை மூடாத, தைரியமா இரு. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஆந்திராவில ஒரு பெண் டாக்டர் 4 பேர் சேர்ந்து அவளை கற்பழிச்சு கொன்னத நீ மறந்துட்டியா? பாவம் அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருப்பா. அந்த பொண்ணை உயிரோடவே தீயிட்டு எரிச்சுட்டாங்க அந்த படுபாவி பசங்க. நினைச்சாலே உடம்பெல்லாம் எரியுது. நீ பாருமா, நல்லா பாரு. அவன் உயிர் போற வரைக்கும் இமைக்காம பாரு. சொன்ன சிதம்பரம் கீழே விழுந்து உயிருக்கு போராடிய மோகனை அருகில் இருந்த பெரிய பாறாங்கல்லை தூக்கி அவன் முகத்தில் போட்டார். அடங்கியது. அவன் உயிர் மூச்சு முற்றிலுமாக அடங்கியது. சிதம்பரம் பவித்ராவை பார்த்தார். ஏமா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? நல்லா ஓட்டுவேன். சபாஷ். பொண்ணுங்கன்னா அப்படித்தான் இருக்கணும். எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கணும். சொன்னவர் தன் கார் சாவியை அவளிடம் கொடுத்தார். இந்தம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு. வீணா இந்த கேஸ்ல நீ இணையப்படுறத நான் விரும்பல. வயசு பொண்ணு, உன் வாழ்க்கையே கெட்டு போகும். நீ வீட்டுக்கு கிளம்பி போ. பவித்ரா காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சிதம்பரம் சிகரெட்டை பற்ற வைத்தார். கண்களை மூடினார். புகையை இழுத்து விட்டார். கார் தூரத்தில் சென்று கொண்டிருந்தது. சிதம்பரம் அந்த பெரிய மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்டார். தன் கைகளை உயர தூக்கி பிடித்துக் கொண்டார். ரஞ்சித் அவரை கைது செய்தான். முகிலன் அந்த இரு உடல்களின் தலையை வெட்டி ஒரு பெட்டியில் போட்டு வழியில் தெரிந்த அந்த சுடுகாட்டில் அந்த கல்லறையில் பள்ளம் தோண்டி சுற்றுமுற்றும் பார்த்தான். புதைத்தான். வேக வேகமாக உடலை காட்டில் கொண்டு போகும் வழியில் ரோந்து போலீசிடம் பிடிபட்டு அவர்கள் வண்டியை சோதனையிட இப்போது முகிலன் காவல் நிலையத்தில் இருந்தான். விடிந்தது. கௌரி குளிர் ஜுரம் வந்து படுத்து கிடந்தாள். அந்த சுடுகாட்டில் பேச்சு குரல் கேட்டு கௌரி எழ முடியாமல் எழுந்து நடுக்கத்துடன் ஜன்னலின் வழியாக அந்த சுடுகாட்டை எட்டி பார்த்தாள். அங்கே முகிலன் போலீசாரிடம் தான் மறைத்த அந்த தலைகள் இருந்த பெட்டியை எங்கு மறைத்து வைத்தான் என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தான்.
இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.